வணக்கம். என் பெயர் நா. கண்ணன். டைட்டில்ஸ் வேண்டுமென்றால் முனைவர், பேராசிரியர் என்று நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். நான் ஒரு காலத்தில் ஜெர்மனி கண்ணன் என்று அழைக்கப்பட்டேன், பின் கொரியா கண்ணன் என்று அழைக்கப்பட்டு இப்பொழுது மலேசியா கண்ணன் ஆகியிருக்கின்றேன். இந்த பேச்சை தமிழ் மரபு அறக்கட்டளையின் பன்னாட்டு அமைப்பு ஏற்பாடு செய்திருக்கின்றது. நான் தற்பொழுது தமிழ் மரபு அறக்கட்டளையின் மலேசிய கிளையை நிர்வகித்து வருகின்றேன். எனவே இதை மலேசிய ஒலிபரப்பு என்றும் நாம் சொல்லலாம். இந்த ஒலிபரப்பை இப்பொழுது எத்தனையோ தேசங்களில் இருந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் வந்தனங்கள், வாழ்த்துக்கள். இந்த என் பேச்சை நான் சில கட்டங்களில் அமைத்திருக்கின்றேன். முதலாவதாக, பலருக்கு என்னை யார் என்று தெரியாமல் இருக்கலாம், சிலருக்கு தெரிந்திருக்கலாம். எனவே என்னை பற்றிய ஒரு சிறு குறிப்பை நான் முதலில் சொல்லிவிடுகின்றேன். பின் சூழலியல் என்றால் என்ன என்று உங்களுக்கு விளக்க முற்படுகின்றேன். இன்றைய தலைப்பு சூழலியல் கற்றதும் பெற்றதும் என்பது. நான் சூழலியலில் என்ன கற்றேன், இப்பொழுது நாம் எல்லாரும் என்ன பெற்றுக் கொண்டிருக்கின்றோம், அடுத்து இன்றைய உலகின் தலையாய சூழலியல் பிரச்சனைகள் என்ன, அதை அணுகும் திறன் நமக்கு இருக்கின்றதா, நாம் நம்மை எவ்வாறு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே முதலில் சில தரவுகளை நான் தந்து இந்த உலகின் பிரம்மாண்டமான சில சூழலியல் பிரச்சனைகளை பற்றியும் அதில் எவ்வாறு நாம் இணைந்திருக்கின்றோம் என்பதை பற்றியும் நான் சொல்லுகின்றேன். இறுதியாக இந்த பிரச்சனைகளுக்கு விடிவு எதன் மூலமாக வரும் என்பதை பற்றி நாம் சிந்திக்கலாம். சுருக்கமாக என்னை நா. கண்ணன் என்று அழைப்பார்கள். நா ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நாராயணன், அப்பா பேரு நா. கண்ணன். நான் மதுரைக்கு அருகில் உள்ள திருப்புவனம், அதாவது கீழடிக்கு அருகில் உள்ள என்று சொன்னால்தான் இப்பொழுது எல்லாருக்கும் புரியும். எனவே கீழடிக்கு அருகில் உள்ள திருப்புவனம் என்ற ஊரில் தான் நான் பிறந்து பள்ளி இறுதி வரை நான் தமிழில் தான் படித்தேன். அந்த பள்ளி இறுதியில் படிக்கும் அந்த காலகட்டத்திலேயே எனக்கு ஜப்பான் மீதும் ஜெர்மனி மீதும் ஏதோ ஒரு வகையான ஒரு ஈர்ப்பு இருந்து கொண்டே இருந்தது. இரண்டாவது உலக போருக்கு பின் மீண்டெழுந்த 2 நாடுகள் என்பதனாலா என்ன இருக்கிறது, எனக்கு ஒரு ஈர்ப்பு இருந்து கொண்டது. அதை முடித்துவிட்டு நான் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் சேர்ந்தேன். அடிப்படையாக நான் ஒரு மருத்துவனாக ஆக வேண்டும் என்று அந்த காலத்தில் எல்லோருக்கும் இருக்கின்ற ஆசைதானே. பெரும்பாலான சிறுவர்களை இந்த ரயில் வண்டி போறத பார்த்தோம்னா நீ என்னவா ஆகணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னா என்ஜின் டிரைவர் ஆகணும்னு சொல்லுவாங்க. அது போல பெரும்பாலும் அந்த காலகட்டத்துல இப்போ கூட தமிழர்கள் பெரும்பாலானவர்கள் தன் குழந்தைகளை ஒரு மருத்துவனாக்கி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள். அந்த காலத்தில் நானும் மருத்துவனாக வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. எனவே நாம் ஆசைப்படுவது கிடைக்கவில்லை என்றால் கிடைத்ததின் மீது நாம் ஆசைப்பட வேண்டும். எனக்கு அந்த காலகட்டத்தில் பார்த்தீர்கள் என்றால் அறிவியலில் இப்பொழுது சொல்லக்கூடிய இன்டர்டிசிப்ளினரி அப்படிங்கிறது இல்லாத ஒரு காலகட்டம். பயாலஜிங்கிற வார்த்தை கூட கிடையாது. சுவாலஜி இருந்தது, பாட்டனி இருந்தது, பிசிக்ஸ் இருந்தது, கெமிஸ்ட்ரி இருந்தது, அந்த மாதிரி. ஆனால் அந்த 70களில் நான் அமெரிக்கன் கல்லூரியில் படிக்கும் பொழுதுதான் இந்த சூழலியல் என்பது புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டது. சூழலியல் என்பதை அப்பொழுது ஈகாலஜி என்று சொல்றாங்க. ஈகாஸ் என்றால் அது நாம் இருக்கின்ற இந்த சூழலை சுட்டக்கூடிய ஒரு வார்த்தை. எனவே சூழலை பற்றி படிக்கின்ற சூழலியல். ஆனால் படிக்கின்ற பொழுதுதான் நான் அறிந்தேன், இந்த சூழலியல் என்பது வெறும் உயிரியல் மட்டுமல்ல. இந்த சூழலியலில் தாவரவியல் வருகின்றது, இந்த சூழலியலில் நிலவியல் வருகின்றது, இந்த சூழலியலில் பிற அறிவியல் துறைகள் எல்லாம் உள்ளே நுழைகின்றன. சமகாலத்தில் யோசித்து பார்த்தால் உளவியல் கூட அதில் இருக்கின்றது.
இப்பொழுது சூழலியல் என்பது மிக பிரம்மாண்டமாக வளர்ந்த ஒரு துறையாக இருக்கின்றது. ஆனால் நான் உள்ளே நுழைந்த காலகட்டத்தில் அது அவ்வாறு இல்லை. சரி, சூழலியல் என்றால் என்ன? சூழலியல் என்றால் சூழலை பற்றிய இயல். சூழல் என்றால் என்ன? பெரும்பாலும் நாம் சூழல் என்று நாம் நினைத்துக் கொள்வது என்றால் நாம் நம் குடும்பம், பக்கத்து வீட்டுக்காரங்க, அப்புறம் மேல போனா அந்த தெருவில் இருக்கிறவங்க, இது மட்டும்தான் நம்மை சூழ்ந்துள்ள சூழல் என்று நான் நினைக்கிறோம். ஆனால் நான் பேசுகின்ற சூழல் என்பது அதைவிட பிரம்மாண்டமாக. உண்மையில் தமிழர்கள் இந்த கேள்வியை கேட்கவே கூடாது. ஏன்னா தமிழ் மரபுப்படி ஆரம்பிக்கும் போதே அவங்க உலகம் யாவையும் தாமுல ஆட்களும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் இப்படித்தான் ஆரம்பிப்பாங்க. உலகம் என்ற வார்த்தையை கொண்டுதான் தமிழில் பெரும்பாலானது ஊ என்பது ரொம்ப முக்கியம். அந்த உலகை வைத்துத்தான் உலகலாம் அறிய ஓதற்கரியவன் சோ உலகு என்பது அந்த ஒரு உலகியல் கண்ணோட்டம், ஒரு மிக பரந்த ஒரு கண்ணோட்டத்தில் தான் தமிழர்கள் நம்முடைய சங்ககால வாழ்வு ஆரம்பிக்கின்றன. இருந்தாலும் அதை நாம் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டு சூழலியல் என்பது நம் வீடு நம் தெரு என்பதையும் தாண்டி நாம் வாழ்கின்ற சூழல். இதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சங்க காலத்தில் நமது தமிழின் தொடக்கமே சூழலியல் சார்ந்ததான் அமைகின்றது. அதை சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் எளிதாக விளங்கும் என்று நான் நினைக்கிறேன். அதாவது தமிழின் அடிப்படை கோட்பாடே சூழலியல் சார்ந்து இருக்கின்றது. அதாவது திணை கோட்பாடு. இந்த திணை என்பதை நாங்கள் இப்போ ஈகோ சிஸ்டம் என்று சொல்றோம். இதை ஒரு சிஸ்டமிக் அப்ரோச் என்று சொல்றோம். ஒரு திட்டவட்டமான ஒரு வரையறை ஒன்று கொடுத்து அதில் உள்ள விஷயங்களை பற்றி பேசுவது. அப்படி பேசுவதனால்தான் சில விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்பொழுது இந்த 4 திணைகளை பற்றி தொல்காப்பியர் பேசுகிறார். அவருக்கு முன்னாடியே இந்த திணை கோட்பாடுகள்லாம் மிக ஒரு உயர்ந்த வளர்ந்த நிலையில் இருந்திருக்க வேண்டும். அவர் ஆரம்பிக்கும் போன்றதே மாயோன்மேய காடுரை உலகமும் என்று முல்லைத்திணையை வைத்து ஆரம்பிக்கின்றார். அடுத்து குறிஞ்சித்திணையை பற்றி செய்யோன் மைவரை உலகமும் என்று குறிஞ்சித்திணையை பற்றி சொல்கின்றார். அதற்கு பிறகு மருதத்தை பற்றி சொல்கின்றார், நெய்தலை பற்றி சொல்கின்றார். நாம் எல்லோரும் பள்ளியில் படித்திருப்போம். முல்லை என்பது காடும் காடு சார்ந்த நிலமும், குறிஞ்சி என்பது மலை சார்ந்த நிலமும், மருதம் என்பது வயலும் வயல் சார்ந்த நிலப்பரப்பும், அடுத்து நெய்தல் என்பது கடலும் கடல் சார்ந்த பகுதி. இப்பொழுது இப்படி அவர்கள் பகுத்து விட்டார்கள். 4 திணைகளாக பகுத்து விட்டார்கள். இந்த திணை என்பதை நாம் ஈகோ சிஸ்டம் என்று சொல்லலாம். அப்புறம் அந்த ஒவ்வொரு ஈகோ சிஸ்டத்துக்கும் அவங்க என்ன பண்றாங்க, அதை பற்றி விளக்குறாங்க. இந்த சிஸ்டத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு விளக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த சிஸ்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய விலங்குகள் என்னன்னு சொல்றாங்க, அந்த சிஸ்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய தாவரங்கள் என்னவென்று சொல்கிறார்கள். அப்புறம் அங்க இருக்கக்கூடிய பழங்குடிகள், அந்த குடிகள் செய்யக்கூடிய காரியங்கள் என்னென்ன, அவருடைய செயற்பாடுகள் என்ன, இதையெல்லாம் சொல்லிவிட்டு அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான இந்த 2 விஷயத்தை பற்றி தான் நான் இன்னைக்கு ரொம்ப கொஞ்சம் ஆழமாக பேசுவேன். ஒண்ணு நெக்ஸஸ் அப்ரோச் அப்படின்னு ஒரு நோக்கு இருக்கிறது. அந்த நெக்ஸஸ் அப்ரோச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் சொல்ற பொழுது அந்த சிஸ்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டர் டிபெண்டன்சி, அதாவது எப்படி ஒன்றையொன்று சார்ந்துள்ளன என்பது. இரண்டாவது இன்டர் கனெக்டிவிட்டி, எப்படி ஒன்று இணைக்கப்படுகின்றது என்பதை பற்றி பேசுகின்ற ஒரு வலை, ஒரு நெட்வொர்க். ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இது. இதே நெக்ஸஸ் அப்ரோச். நெக்ஸஸ் அப்ரோச் டு சஸ்டைனபிலிட்டி அப்படிம்போம். சஸ்டைனபிலிட்டினா என்னன்னு சொல்லலாம். சஸ்டைனபிலிட்டி அப்படின்னா தளர்வற்ற தொடர் வளர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதான் தளர்வில்லாத ஒரு வளர்ச்சி. இப்ப ஏன் 21ஆம் நூற்றாண்டில் இந்த தளர்வற்ற தொடர் வளர்ச்சி ரொம்ப முக்கியத்துவம் படுகின்றது என்பதை பற்றி நாம் புரிந்து கொள்வதற்கு இந்த சூழலில் நாம் செய்த பெரும் மாசுகளை பற்றி பேசுவோம். சோ நான் இந்த திணை கோட்பாட்டுக்கு நான் மீண்டும் வருகின்றேன். பின்னால் நான் அதை பற்றி பேசுகின்றேன். ஆனால் இந்த திணைகள் என்பவை தான் ஈகோ சிஸ்டம் என்று நீங்கள் இந்த அளவில் புரிந்து கொண்டால் போதும்.
எனவே இந்த பல்வேறு திணைகள் இருக்கின்றன. அந்த திணைகள் வந்து திரிவடையக்கூடியவை என்றும் தொல்காப்பியர் சொல்லுகின்றார். உதாரணமாக இதில் வந்து முல்லை, குறிஞ்சி, நெய்தல் இவை 3 தான் உண்மையான திணைகள். மருதும் கூட வயலும் வயல் சார்ந்த என்று சொல்லும் பொழுது அது வந்து ஒரு வகையில் பண்படுத்தப்பட்ட காட்டை கழனியாக்குதல் என்று சொல்லுவார்கள். அது ஒரு பண்படுத்தப்பட்ட ஒரு செயல்பாடாக மாறிவிட்டது. எனவே இந்த திணைகள், அந்த திணைகள் பற்றிய ஒரு அறிவு என்பதுதான் சூழலியல். புரிந்ததா? ஆனால் நமக்கு இதை ஏன் விளக்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கின்றோம் என்றால், நம்ம எல்லாருமே நகரம் சார்ந்து வாழ்ந்து வருகின்றோம். நகரத்துல வரும்பொழுது நாம் எந்த திணையும் சேர்ந்தவர்களாக இல்லை. அதுதான் இப்பொழுது பெரிய பிரச்சனை. நாம வந்து எந்த திணையும் சார்ந்தவர்கள் இல்லை. நம்ம வந்து நகரத்தில் உள்ள மக்கள். நம்ம நகரத்தில் உள்ள மக்களுக்கு நான் ஜப்பான்ல இருக்கும் பொழுது அந்த ஒரு குழந்தை வந்து வேடிக்கையா சொன்னாங்க. அந்த பொண்ணு ஒரு பறவை வச்சிருந்தது. அந்த பறவையை பார்த்துட்டு என் நண்பர் சொன்னாரு, இந்த பறவையை நான் சாப்பிட போறேன். ஐயோ, பறவையெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, அதெல்லாம் பெட்டு, நம்ம வந்து வளர்க்கணும், வளர்ப்பு பிராணி. இல்லையே நீ தினம் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நான் எந்த பறவையை சாப்பிட்றேன்? சாப்பிடலையா? இல்லையா நீ சிக்கன் சாப்பிடுறேன். சிக்கன் வந்து ஸ்டோர்ல போனா கிடைக்கிற உணவு, அது பறவை இல்லை. இந்த அளவுக்கு தான் வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நகர வாழ்வில வந்து நமக்கு சிக்கன் என்பது அதுக்கு முன்னாடி வாழ்ந்து கொண்டிருந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பறவை என்ற அளவில் கூட நமக்கு வந்து தொடர்பு இல்லாமல் போயிருக்கு. தொடர்பு துண்டிக்கப்பட்ட ஒரு வேலை. சரி, என்னை பற்றி அறிமுகத்தில் விட்டு போன ஒரு சில செய்தியும் நான் சொல்லியிருக்கேன். அது கொஞ்சம் உங்களுக்கு சுவாரஸ்யமா. எப்படின்னா, மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் நான் வந்து இந்த சூழலியல் கற்றுக்கொள்ள நான் சேர்கின்றேன் 70களில். ஸோ 70லேருந்து 73 வரைக்கும் என்னுடைய பிஎஸ்சி பண்றேன். அதற்கப்புறம் முதுநிலை அறிவியல் என்று 2 வருடம் நான் அங்கேயே பண்ணுகின்றேன். அப்புறம் 1 வருடம் நான் அங்கு வேலை பார்க்கின்றேன். அதற்கப்புறம் மதுரை பல்கலைக்கழகத்தில் போய் சூழலியல் சார்ந்த ஆய்வை நான் மேற்கொள்கின்றேன். இந்த சூழலியல் சார்ந்த ஆய்வு என்பது எப்படி இந்த பூச்சிக்கொல்லிகள் வந்து இந்த உயிர் தாக்கத்தை உருவாக்குகின்றன, இந்த பூச்சிக்கொல்லிகள் வந்து நாம் தெளித்த அதற்கு பிறகு அதற்கு என்ன நடக்கின்றது என்பதை பற்றி தான் எனது முதல் முனைவர் பட்ட ஆய்வாக அமைகின்றது. அதை தேர்ந்தெடுப்பதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது. 60களின் ஆரம்பத்தில் தான் உலகளவிலேயே வந்து இந்த சூழலியல் என்றால் என்ன, இதனுடைய தாக்கங்கள் என்ன என்பதை பற்றி புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார். ரேச்சல் கார்சன் என்று ஒரு அம்மா, அந்த அம்மா வந்து ஒரு புக் எழுதுறாங்க, சைலண்ட் ஸ்ப்ரிங் அப்படின்னு. சைலண்ட் ஸ்ப்ரிங் அப்படின்னா, ஸ்ப்ரிங் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாலே அந்த இளவேனில் காலம் வந்து நிறைய பறவைகளும் வந்து குயில்கள் பாடுவதும் மயில்கள் கூவுவதும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இது அமெரிக்கால இருந்து எழுதப்பட்டது. அந்த ஸ்ப்ரிங்ல பார்த்தா ஒரு சத்தமும் இல்லை. அதான் சைலண்ட் ஸ்ப்ரிங். ஏன்டா சத்தம் இல்லைன்னு பார்த்தா எல்லா பறவையும் செத்து கிடக்கு. ஏன்டா செத்து கிடக்கு அப்படின்னு பார்த்தா அது சாப்பிட்ற புழுல விஷம் இருக்கு. அந்த புழுக்கு எப்படி விஷம் வந்தது அப்படின்னா, மனுஷன் என்ன பண்றான், இந்த புழு வந்து வரக்கூடாது நம்ம செடியில அப்படின்ட்டு பூச்சி மருந்து அடிச்சு வச்சிருக்கான். பூச்சி மருந்து அடிச்சு வச்சது அவன் வந்து தன்னுடைய பயிரை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக பூச்சி மருந்து அடிக்கிறான். அதனுடைய ஆரோக்கியமான விளைவுகளை பாருங்க. அங்க வரக்கூடிய தேனி முதல்ல அடிபட்டு செத்து போகுது. தேனி இல்லை என்றால் நம்ம மகரந்த சேர்க்கை என்பது இல்லாமல் போகுது. ஓகே, அப்புறம் இந்த பூச்சிகளை எல்லாம் கொல்லக்கூடிய பிரெயின் மேண்டிஸ் என்று சொல்லுவாங்க, இந்த இலைப்பூச்சி, பெரிய இலைப்பூச்சி, அதெல்லாம் வீணாக செத்து போகின்றது. இந்த பறவைகள் பாவம் இது செத்து போய் கிடக்குது. இந்த இதை சாப்பிட்ட உடனே என்ன ஆயிடுது, இந்த பறவைகளும் செத்து போய் விடுகின்றது. சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க, ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். அதாவது ஜொராஸ்ட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈரான்ல இருந்து வந்த மக்கள் இருக்கிறாங்க. இப்பதான் நம்ம கண்டனையும் சாப்பிடுறோமே, ஒரே மாத்திரை பாத்தீங்கன்னா வந்து காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இதுக்கு மாத்திரை, அதுக்கு மாத்திரை, சுகருக்கு மாத்திரை, அப்புறம் வந்து கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை, அப்படி இப்படின்னு நம்ம வண்டியா மாத்திரை சாப்பிடுறோமா. இந்த மாத்திரை சாப்பிட்டதெல்லாம் உடல்ல போய் சேர்ந்துடும். இந்த ஜொராஸ்ட்ரியன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, எரிக்க மாட்டாங்க, புதைக்க மாட்டாங்க. உடலை வந்து பிற உயிர்கள் சாப்பிட்டுருக்குன்னு ஒரு நல்ல எண்ணத்துல ஒரு மலையில இருந்து தூக்கி போடுவாங்க. இப்ப கழுகுகள்லாம் வந்து இந்த உடலை சாப்பிடும். இப்போ கொஞ்ச காலமா பாம்பேல வந்து செய்தி என்னன்னா, இவன் உடலை சாப்பிட்ட கழுகு செத்து போச்சு அப்படின்னா இவன் உடலுக்கு அவ்வளவு விஷம் இருக்கு.
இப்படித்தான் இந்த விஷம்ங்கிறது வந்து எப்படி ஒரு உயிரில இருந்து இன்னொரு உயிர் இருக்கும். இது தெரியாம இருந்தது 60கள் வரைக்கும். நமக்கு வந்து தெரியல பூச்சி மருந்து போட்டா வந்து நமக்கு நல்லது நமக்கு வந்து அப்படின்னு நம்ம நினைச்சோம். இரண்டாவது வந்து இந்த பசுமை புரட்சி. நாங்கள் இருந்த காலகட்டத்தில் பசுமை புரட்சி ஒரு பெரிய விஷயம். இந்த பசுமை புரட்சிக்கு முக்கியமாக 2 அடிப்படையாக சொல்லுவாங்க. ஒண்ணு வந்து பூச்சிக்கொல்லி, பூச்சி மருந்து அடிக்கிறது. ரெண்டாவது வந்து இந்த செயற்கை உரம் போடும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் சின்ன குழந்தையா இருந்த வரைக்கும் பசுந்தாழ் உரம் தான் போடுவாங்க வயற்றிலே, வயக்காட்டுல. அப்ப பசுந்தாழ் உரம் என்ற அந்த இயற்கையான உர பயன்பாடு நின்று விட்டது. செயற்கையான உரங்களை போடுகிறோம். நம்மளால ரொம்ப அழகா சொல்லுவாரு, டே அது விஷம்டா, அது உப்புடா, உப்பை எவனாவது நிலத்துல போடுவானா அப்படின்னா. சோ நம்ம உப்பைத்தான் போட்டு நம்ம வயல்வெளியை கெடுத்துட்டோம். ஓகே. ரெண்டாவது இந்த பூச்சி மருந்து அடிச்சதுனால என்ன ஆச்சுன்னா, அந்த வயக்காட்டுக்கு மட்டும் அடிக்கிறது இல்லாம நான் முதல்லயே சொன்னேன் பாருங்க, ஈகோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த மருத நிலமே கெட்டு போச்சுப்பா. அந்த மருத நிலத்துல உள்ள உயிரியல் எல்லாமே வந்து நம்ம அடிக்கக்கூடிய பூச்சி மருந்துகளால் வந்து ஒரு பயங்கரமான ஒரு நிலைக்கு வருகிறது. இது வந்து என்னுடைய முதல் முனைவர் பட்ட ஆய்வு மதுரை பல்கலைக்கழகம். அதற்கப்புறம் நான் என்ன பண்றேன், அங்க இருந்து நான் ஜப்பான் போறேன். நான் ஜப்பான் போய் அங்க 4 வருஷம் இருந்தேன். ஜப்பான் போகும் பொழுது என்னன்னா, இந்த ஆய்வுகளுடைய அடுத்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு உலகளவிலான ஒரு கட்டத்துக்கு தாவும். இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் என்று சொல்லுவாங்க. அதுல வந்து பாலிக்ளோரினேட்டட் பைஃபினைல்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு குரூப் ஆஃப் கெமிக்கல்ஸ் நான் ஆராயிறேன். இந்த கெமிக்கல்ஸ் என்னன்னா, தொழிற்சாலைகள்ல இருந்து வெளியிடப்படுகின்ற அல்லது இந்த லேண்ட் பேஸ்ட் சொல்லுவோம், இங்க நிலத்திலிருந்து வெளியாகின்ற இந்த இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல்ஸ் இது என்ன ஆகுதுன்னா, தூரம் எங்க போய் நடுக்கடலில் இருக்கக்கூடிய திமிங்கலத்துல போய் சேருது. இது நான் கண்டுபிடிச்ச ஒரு கண்டுபிடிப்பு. அது வந்து ரொம்ப பரவலாக நான் வந்து ஜப்பானில் செய்த இந்த ஆய்வு மிக பரவலாக கவனிக்கப்பட்டது. எப்படி நாம் வந்து நிலத்தில் பயன்படுத்தக்கூடிய சில வேதிமங்கள் எந்தவித சம்பந்தமும் இல்லாத நடுக்கடலில் வாழ்கின்ற உயிரினங்களுக்கு போய் சேருகின்றன என்பதை பற்றி தான் எனது ஆய்வுகள். அதை பற்றி நான் விரிவாக நிறைய சயின்டிபிக் பப்ளிகேஷன் என்று சொல்வார்கள், அதை நான் பண்ணியதனால் ஜெர்மனியிலிருந்து எனக்கு அழைப்பு வந்தது. ஜெர்மனியில் அந்த ஆய்வை தொடர வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டார்கள். எனவே இந்த 4 வருடங்கள் நான் இந்த ஜப்பானில் செய்த ஆய்வை எனது பேராசிரியர் ரியோ தத்சுகவா அவர்கள், நீங்கள் வந்து இந்த ஆய்வுகளை ஒரு நிமிஷம் வணக்கம் சொல்லியிருக்காங்க. சரி, இந்த ஆய்வுகளை ஏன் இன்னொரு முனைவர் பட்டத்திற்கு நீங்கள் ஒருங்கிணைக்க கூடாது என்று சொன்னார். சரி அப்படி என்று நான் வந்து எனது அந்த ஆய்வுகளை எல்லாம் தொகுத்து நான் எனது 2வது முனைவர் பட்டத்தை நான் ஜப்பானில் பெற்றேன். அது வந்து ஈகோ டாக்சிகாலஜி, அதாவது சூழல் நச்சுவியல் என்று சொல்லலாம். அதாவது சூழல் நச்சுவியல். என்னடா அது புதுசா இருக்கே இப்படி எல்லாம் பேரு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். உங்களுக்கு ஒரு சின்ன செய்தி சொல்றேன். இன்றைய உலகில் நம்ம எல்லாரும் நோய்வாய்ப்பட்டு இருக்கோம், இந்த நோய் அந்த நோய் அப்படின்னு சொல்லிட்டு. இதற்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, நோய் வரலாம் எங்க அப்பாவுக்கு இருந்தது, பிள்ளைக்கு வந்தது, அதுல இருந்து தாத்தாக்கு இருந்து வந்தது அப்படின்னு மரபு சார்பாகவே நாம் பேசிக்கொண்டிருக்கோம். ஆனால் சமீபத்திய அமெரிக்காவில் USEPA என்று என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் அமெரிக்கா என்ற ஒரு பெரிய நிறுவனம், அதுதான் இதுகளெல்லாம் ஆய்வு செய்யும். அந்த நிறுவனத்தினுடைய வெளியீடுகளில் 85% நோய்கள், மனிதனுக்கு வரக்கூடிய நோய்கள் வந்து சூழல் சார்ந்து அமைகின்றன என்பதுதான் ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸ். எனவே சூழலியல் வந்து முன்பில்லாத அளவிற்கு ஒரு மிக முக்கியத்துவம் பெறுகிறது. இதற்கெல்லாம் அடித்தளம் நாங்கள், எங்களுடைய ஆய்வுகள் இதற்கெல்லாம் அடித்தளமாக அமைகின்றன என்பதை நான் சொல்ல வேண்டும். நான் வந்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் செய்த ஆய்வு, அதன் பிறகு ஜப்பானில் 4 வருடங்கள் நான் செய்த ஆய்வு, அந்த ஆய்வின் பலனாக எனக்கு ஜெர்மனியில இருந்து அழைப்பு வருகின்றது. ஜெர்மன் கீழ் பல்கலைக்கழகத்தில் போய் நான் இந்த ஆய்வுகளை அங்கு தொடர்கின்றேன். அங்கு தொடரும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா, இந்த கீழ் பல்கலைக்கழகத்தில் எஸ்பெஷலி வந்து அதை கியோமார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இன்ஸ்டிடியூட்ல வந்து பெரிய ஷெட்ஸ், அவங்க வந்து நூற்றாண்டுகளாக கடல் சம்பந்தமான ஆய்வுகளில்
மிக முன்னோடிகள் அவர்கள். அதனால் நான் அங்க போய் சேர்ந்த உடனே பால்டிக் கடல், அட்லாண்டிக் சமுத்திரம், இந்து மகா சமுத்திரம் போன்ற இந்த மகா சமுத்திரங்களில் எல்லாம் ஆய்வு செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். நான் ஜப்பானில் இருக்கும் பொழுது சேத்தோ இன்லண்ட் சீபார்கள், ஒரு இன்லண்ட் சீ, அது ஒரு சின்ன ஒரு கடல், அதுலதான் நான் ஆய்வு செய்து கொண்டிருக்கேன். ஆனால் எனக்கு கிடைக்கின்ற அந்த ஸ்பெசிமென்ஸ் அதெல்லாம் கடலில் வாழ்கின்ற திமிங்கலங்கள் எல்லாம் எங்களுக்கு கிடைக்கும். அதனால்தான் அந்த ஆய்வை நான் அங்கே செய்வேன். சரி, ஜெர்மனியில் வந்த உடனே இதை பயோ ஜியோ கெமிஸ்ட்ரி ஆஃப் பொல்யூட்டன்ஸ், இந்த பொல்யூட்டன்ஸை வச்சுட்டு வெறும் பொல்யூஷன் அப்படிங்கறத மட்டும் படிக்காம இந்த பொல்யூஷன் எப்படி உலகளவில் பரவி உலகத்தில் உள்ள இந்த கடலுடைய இயக்க விதிகளை எல்லாம் அறிவதற்கு இதை நம்ம ட்ரேசர்னு சொல்லுவோம். இதை வச்சுட்டு நாங்க ஆய்வு செய்வோம். ஸோ நான் ஜெர்மனியில் ஒரு 10-15 வருடங்கள் இருந்தேன். அங்கு நான் பேராசிரியராக இருந்ததால் எனக்கு ஜெர்மன் குடியுரிமை கிடைத்தது. அதற்கு பிறகு நான் ஜெர்மனியில் செய்த ஆய்வுகளை வைத்து கொரியாவில் இருந்து எனக்கு அழைப்பு. கொரியாவில் இந்த ஏபெக் என்று சொல்லுவாங்க, ஏசியா பசிபிக் எக்கனாமிக் கோஆபரேஷன், அதனுடைய அந்த ஒரு சென்டர் இருக்கு, அந்த மையத்தை நிர்வகிக்கும் பொறுப்பு எனக்கு கிடைத்தது. அங்க இருக்கும் பொழுதும் நான் சேத்தோ இன்லண்ட் சீன்னு சொல்லுவாங்க, அது சேத்தோ இன்லண்ட் சீ ஜப்பான்ல, இது எல்ஓசி என்று சொல்லுவாங்க, அதாவது சைனாவிற்கும் கொரியாவிற்கும் இடையிலான அதை பற்றி ஆய்வுகளில் நான் செய்து கொண்டிருக்கேன். நான் கொரியான்னு சொல்லணும், ஒரு சின்ன செய்தி சொல்லணும். பெரும்பாலானவர்கள் நான் கொரிய தமிழ் ஆய்வுகளை வைத்து, பெரும்பாலானவர்கள் நான் ஒரு தமிழ் ஆய்வாளர் என்றுதான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு முறை நான் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் போயிருந்த பொழுது நண்பர் பொன்னவைக்க கூட அவருக்கு நான் அங்கு ஒரு மெரின் கான்பரன்ஸ்ல நான் பேசினேன். அவருக்கு ஒரே ஆச்சரியம், நீங்க தமிழ் அறிஞருங்க, அங்க போய் என்ன பேசுறீங்க அப்படின்னாரு. ஐயா, நான் தமிழ் அறிஞர் இல்லை, அடிப்படையில் நான் ஒரு விஞ்ஞானி என்று சொன்னேன். டாக்டர் சுபா அதை தான் சொன்னாங்க, நீங்கள் அந்த முகத்தை நீங்கள் பெரும்பாலும் நீங்கள் காட்டுவதில்லை, நீங்கள் உங்கள் சூழலியல் சார்ந்து பேச வேண்டும் என்று பணிப்பதால் தான் நான் இன்று உங்களிடம் அந்த சூழலியல் பற்றி பேசிக்கொண்டேன். ஆக என் பயணம் என்பது மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் தொடர்ந்து ஜப்பான் எஹிமே பல்கலைக்கழகத்தில் நின்று அங்கிருந்து கீல் பல்கலைக்கழகத்தில் தாவி பின் கியோஸ்ட் என்று சொல்லக்கூடிய அந்த கொரிய நிறுவனத்திலிருந்து அங்கு நான் செய்த ஆய்வின் பலனாக மலேசியாவுக்கு செய்தால், மலேசியாவில் புத்ரா பல்கலைக்கழகம் எனக்கு அழைப்பு கொடுக்க நான் அங்கிருந்து மலேசியாவுடைய புத்ரா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்து, அதற்கு பிறகு டெய்லர்ஸ் யூனிவர்சிட்டி என்று சொல்வார்கள், அங்கும் நான் பேராசிரியராக இருந்து இப்பொழுது ஒரு சூழலியல் ஆலோசகராக நான் இருக்கின்றேன். இதுதான் சுருக்கமாக என்னுடைய வலைதளம். இதுல இத்தனை வருஷமா நான் இங்கெல்லாம் சுத்திட்டு வந்ததுனால என்னை நான் ஒரு உலக குடிமகனாக காண்கின்றேன். இந்த உலகின் பிரச்சனைகள் எல்லாம் எனக்கு தெளிவாக, பல இடங்களுக்கு நான் உலகின் எல்லா நாடுகளுக்கு நான் போயிருக்கின்றேன். நான் போகாதது அண்டார்டிக் அண்ட் ஆர்டிக் தான். நான் ஆர்டிக்குடைய அந்த சர்க்கிள்குள்ள போயிருக்கேன், பின்லாம். ஆனாலும் அதனால் எனக்கு இந்த பின்புலம் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கின்றது. அப்ப இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வீடு, குடும்பம், தெரு, ஊர் என்பதை தாண்டி திணைகளுக்கு போய் திணைகளுக்கு மேலாக இந்த திணைகள் எல்லாம் அமைந்திருக்கக்கூடிய ஒரு புவி, இந்த பூமி என்ற அளவில் என் ஆய்வுகள் சென்று இப்பொழுது உலகையே பார்க்கக்கூடிய ஒரு திறன் பெற்றவனாக நான் நினைக்கிறேன். எனவே அதுதான் என்னுடைய பின்புலம். நீங்க புரிஞ்சுக்கணும், உலகத்தினுடைய இயக்க விதிகளை பற்றி தான் நான் இப்பொழுது உங்களுக்கு பேச போகிறேன். இப்பொழுது உலகத்தில் மிக பிரபலமாக பேசப்படுகின்ற ஒன்று என்றால் புவிச்சூடு, அதாவது இந்த பூமி சூடாகி வருகின்றது என்பது. இந்த பூமி ஏன் சூடாகிறது என்பதை பற்றி உங்களில் எத்தனை பேருக்கு அக்கறை இருக்கும் என்று தெரியவில்லை. ஆனால் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செய்தியும் இந்த பூமி சூட்டிற்கு காரணமாக அமைகின்றது என்பதை நீங்கள் உணர வேண்டும். எனவே உங்கள் செய்திக்கும் அதற்கும் ஒரு தொடர்பு இருக்கு. இதுதான் நான் சொன்னேன், இன்டர் கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது, அது ரொம்ப முக்கியம். சோ இப்போ பூமி சூரியன்ல இருந்து வருகின்ற கதிர்களை அந்த ஓசோன் லேயர் ஃபில்டர் பண்ணி அல்ட்ரா வயலட் ரேஸ் எல்லாம் எடுத்துட்டு மிச்ச கதிர்களை உள்ளே அனுப்பும் பொழுது புவி சூடு அடைகின்றது. மிகவும் சூடு அடையாமல்
மழை, இது ஒரு எல்லாமே தன்னுக்குள் தன்னை சார்ந்து இயங்குகின்ற ஒரு இயக்கம். இந்த பூமியினுடைய இயக்கமானது தன்னை சார்ந்து அமைந்திருக்கின்ற ஒரு மிக அழகான ஒரு தன் சார்பு இயக்கம் அது. அதாவது பூமி உருவாகி ஏறக்குறைய 4.7 பில்லியன் வருடங்கள் என்று சொல்வார்கள். அந்த வருடத்தில் பூமி தன்னைத்தானே இயக்கிக் கொண்டு தன்னைத்தானே சார்ந்து, நான் முதலே சொன்னேன் பாருங்களேன், சஸ்டைனபிள் அப்படின்னு, சஸ்டைனபிலிட்டி என்பதை அதுதான் உருவாக்குறது. முதல்ல தன் சார்பு தான் அந்த சஸ்டைனபிலிட்டி. ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா மறுசுழற்சி. இந்த 2 விதிகளை வைத்துத்தான் பூமி இவ்வளவு எத்தனை வகையான தாவரங்கள், எத்தனை வகையான பூக்களை நாம் காண்கிறோம், எத்தனை வகையான விலங்குகள், எவ்வளவு எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என்று பாரதி சொல்கிற மாதிரி எத்தனை கோடி இன்பங்கள். இத்தனைக்கும் காரணம் புவி தன்னை சார்ந்து ஒன்றையொன்று சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு இயக்கமாக அது தன்னை உருவாக்கிக் கொள்கின்றது. அப்படிப்பட்ட இந்த பூமியை மனிதன் என்ற ஒரே ஒரு உயிரி, அதாவது இதுல ஒண்ணு சொல்லுவாங்க, கூடுதல் அறத்தில் ஒன்று சொல்லுவாங்க, அதாவது மனிதன் என்பவன் இந்த நான் சொன்னேனே 4.7 பில்லியன் வருட வளர்ச்சியை அவர்கள் ஒரு கடிகாரமாக போடுவார்கள். கடிகாரமாக போட்டாச்சுன்னா நீங்க 1, 2, 3, 4, 5 11 மணிக்கு வந்துட்டோம், 11 மணி 59 நிமிஷம் வந்துட்டோம், 11 மணி 59 நிமிஷத்தையும் தாண்டி நம்ம போய் அந்த 60 செகண்ட்ல நம்ம 12ன்னு டான்னு அடிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற 2-3 செகண்ட்ல தான் மனிதன் என்பவன் உருவாக்கிட்டான். ரொம்ப வேடிக்கையா இருந்தது. சோ மனிதனின் தோற்றம் கூடுதல் அறத்தின் பிரகாரம் மனிதனின் தோற்றம் என்பது மிக மிக பின்னால் வருகிறது. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த இன்டர் டிபெண்டன்சி நான் சொல்றேன். மனிதன் பூமியை சார்ந்து இருக்கின்றான். மனிதனுடைய அத்தனை தேவைகளை நாம் பிறந்ததுல இருந்து சாகிற வரைக்கும் பூமி நமக்கு எல்லாத்தையும் கொடுக்குது இல்லையா? நமக்கு சுவாசிக்க காற்று கொடுக்குது, குடிக்கிறதுக்கு நீர் தருது, மண்ணில இருந்து விளைச்சல் எடுத்து கனிகளை தருகின்றது, தாவரங்களை தருகின்றது, தானியங்களை தருகின்றது. எல்லாம் நம்ம பூமியில இருந்து எடுத்து சாப்பிட்டுட்டு என்ன பண்றான் அப்படின்னா பூமியவே அழிக்க தொடங்குகின்றான். இதுதான் பெரிய பெரிய கொடுமை. தெரியாம செய்யற ஒரு மிஸ்டேக் அது. அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். சோ என்ன பண்றான்னா, இப்ப நீங்க இத்தாலி போனீங்கன்னா இத்தாலி கம்ப்ளீட்லி லேண்ட்ஸ்கேப். ரோமர் காலத்திலிருந்து அந்த பூமியை கொஞ்சம் கொஞ்சமா தோண்டி இதை மாற்றி அதை மாற்றி மலையை மடுவாக்குறது, மடுவை மலையாக்குறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யற பொழுது என்ன இருக்குன்னா, பிற உயிர்கள் நம்ம தான் ஏற்கனவே பார்த்தோம், ஒரு குறிஞ்சி நிலத்தை சார்ந்த விலங்குகள் வேற எங்க போகும்? குறிஞ்சி நிலத்தை நீங்க எடுத்துட்டீங்களா, இல்ல முல்லை சார்ந்த முல்லை பூரா நீங்க காடுகள் எல்லாம் கழனி ஆக்கிட்டீங்க அப்படின்னா அங்க இருக்கிற மிருகங்கள் எங்க போகும்? ஓகே, இது ஹேபிடேட் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதையெல்லாம் மனிதன் செய்து கொண்டு இருக்கிறான். இந்த செயற்பாடுகள் எப்படி வருதுன்னா, இந்த சக்தி எங்கிருந்து வருகின்றது என்றால், இந்த 16ஆம் 17ஆம் நூற்றாண்டுகளில், அதற்கு சற்று முன்னரே இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் என்று சொல்லுவோம், அந்த தொழில் புரட்சி. அந்த புரட்சிக்கு பிறகுதான் நமக்கு என்ன, பெரிய பெரிய கனரக எந்திரங்கள் நம் கைவசப்படுகின்றன. அந்த கனரக எந்திரங்கள் வரும்பொழுது அதன் மூலமாக இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு சக்தியானது மனிதனுக்கு சேர்க்கின்றது. இந்த தொழில்நுட்பத்தால் மனிதன் இந்த உலகையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நிலையில், உதாரணமாக இந்த புவிச்சூடு சொல்கின்றோம். இந்த புவிச்சூட்டுக்கு அடிப்படையாக நாம் சொல்லுவது கரியமில வாயு. இந்த கரியமில வாயு எங்கிருந்து வருகின்றது? நிலக்கரியை எரிக்கின்றோம். நிலக்கரியை எரித்து நாம் எத்தனையோ பல காரியங்களுக்கு நாம் நிலக்கரியை பயன்படுத்துகின்றோம். ஓகே, தொழிற்சாலைகள் மூலமாக. அப்ப அங்கிருந்து வருகின்ற இந்த கரியமில வாயு புவியை சூடு பண்ணுகின்றது. அதற்கு பிறகு நாம் எண்ணெய் எடுக்கின்றோம். எண்ணெய் நான் சொல்றது பெட்ரோல். அப்ப இந்த பெட்ரோல் எடுக்கிற பொழுது அதோட மீத்தேன் இதெல்லாம் வரும். மீத்தேன் இதெல்லாம் மேல. ஓகே, சோ இந்த மாதிரி அதற்கப்புறம் ரொம்ப முக்கியம் என்னன்னா, நமது மூவ்மெண்ட்ஸ். நம்ம என்ன பண்றோம், ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு இங்கேயும் அங்கேயும் தாவிக்கிட்டே இருக்கோம். ஓகே, அப்ப இது போவதற்கு நமக்கு வாகனங்கள் தேவைப்படுகிறது. அந்த வாகனங்களுக்கு பெட்ரோல் தேவைப்படுகிறது. இந்த பெட்ரோலை எரிக்கும் பொழுது நைட்ரஸ் ஆக்சைடு என்ற ஒன்று வெளிவருகிறது. இந்த நைட்ரஸ் ஆக்சைடு மேல போய் அதுவும் இந்த புவிச்சூட்டுக்கு காரணமாக. ஆக இந்த புவிச்சூட்டின் காரணமாக உங்களுக்கு எல்லாம் பார்த்திருப்பீங்க, பனிப்பாறைகள் எல்லாம் உடைந்து சிதறி
அவையெல்லாம் கடல் மட்டத்தை உயர்த்துகின்றன. கடல் மட்டத்தை நீங்க நம்ப மாட்டீங்க. ரொம்ப ஒரு பயங்கரமான செய்தி என்னன்னா, நம்ம ஒண்ணுமே செய்யாம இப்படியே இருந்தோம்னா, சொல்லி மங்கன் மாதிரி சும்மா உட்கார்ந்து இருந்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த புவிச்சூடு வந்து ஒரு நிலைக்கு மேல பொழுது 0.8 செல்சியஸ் தான் வந்திருக்கு. இது வந்து உலகம் முழுவதும் ஒரு 2 டிகிரி டெம்பரேச்சர் கூடிருச்சுன்னு வச்சுக்கீங்க. தமிழ்நாட்டுல எந்த பயிரும் விளையாது. என்ன ஒண்ணு ஏற்கனவே இப்ப அக்னி நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்கோம். இதுலயே வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆனால் வந்து இன்னும் ஒரு 3 டிகிரி கூடி வந்ததுன்னா நமக்கு வந்து 45-50 டிகிரி எல்லாம் ஈஸியா போகும். அப்ப இது போற பொழுது உயிர்கள் சாகின்றன. தமிழகத்திலிருந்து மக்கள் வந்து வாழ முடியாமல் குளிர் பிரதேசத்தை நோக்கி போக வேண்டிய ஒரு நிலை வரும். அடுத்து இந்த நீர்மட்டம் என்பது உயரும் பொழுது அந்த நீர்மட்டம் என்ன ஆகுதுன்னா, இப்ப வந்து நமக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும் வந்து பங்களாதேஷ்லாம் வந்து நிலத்திற்கு ரொம்ப நிலமட்டத்தோடு இருக்கக்கூடிய ஒன்று. சோ அப்போ இந்த ஒரு மீட்டர் அளவுக்கு இந்த கடல் நீர்மட்டம் உயர்ந்தது என்றால் பங்களாதேஷ்ல இருந்து மட்டும் ஒரு 10 மில்லியன் பீப்புளுக்கு எங்க இருக்கிறதுன்னு தெரியாம வெளியே போவாங்க. எங்க போவாங்க? இந்தியா தான் இருக்கு பக்கத்துல, மலேசியா இருக்கு, இங்கதான் போவாங்க. ஆக இந்த ஒரு பெரிய மாற்றங்கள் வரும். நெதர்லாண்ட்ஸ் காணாம போயிடும், மென்ஹாட்டன் காணாம போயிடும், பசிபிக் ஐலாண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய பல தீவுகள் காணாம போயிடும். ஆல்ரெடி அங்க ஒரு பெரிய ஒரு கேஸ் ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. அதாவது காணாம போன ஒரு தீவுல இருந்து அவர் வந்து நியூசிலாந்து போயிட்டு அவர் குடியுரிமை கேட்கிறார். நியூசிலாந்து தரமாட்டேங்குது. அவர் சொல்ற, நான் எங்க இருக்கிறது, என்னுடைய தீவு காணாம போச்சு, நான் எனக்கு நீங்கள் குடியுரிமை தர வேண்டும். இந்த மாதிரி நிறைய லீகல் பிரச்சனைகள்லாம் எதிர்காலத்தில் வரப்போகிறது. இது எல்லாமே வந்து நான் முதலில் சொன்ன மாதிரி இந்த புவிச்சூட்டினால் வரக்கூடிய அடுத்து மிகப்பெரிய பிரச்சனையாக நான் காண்பது என்ன, சூழல் மாசு. அதுலதான் என்னுடைய ஆய்வு இருந்தது. சூழல் மாசு அப்படின்னா நீங்க உதாரணமா உங்களால நம்ப முடியுமா தெரியல, நான் சில டேட்டாவை நான் உங்களுக்கு எடுத்து நான் சொல்றேன். அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதாவது உலகத்துல வந்து இந்த பெர்சன்டேஜ் ஆஃப் டெத் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, உலகத்தினுடைய சாவிற்கு காரணமாக இருக்கக்கூடிய காரணிகள் என்ன அப்படின்னு பார்த்தா, முதல்ல என்ன சொல்றாங்க, இந்த இதயம் சம்பந்தமான இதுதான் வந்து மனுஷனுடைய உசுர. அடுத்து வந்து நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடுகள், அதாவது 55% வந்து ரத்த சம்பந்தமான வியாதிகள், 52% வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளின் மூலமாக. ஓகே, மூன்றாவது வந்து கொழுப்பு. இந்த கொழுப்பு ஒரு கில்லர். நான்காவதாக வந்து நீங்க நம்ப மாட்டீங்க, ஏர் பொல்யூஷன். அப்ப இந்த சூழலியல் மாசு என்பது மனிதனுடைய உயிரை கொள்ளக்கூடிய ஒரு 4வது மிகப்பெரிய காரணியாக அது அமைகின்றது. இதுல எத்தனை பேர் சாகறான் அப்படின்னு பார்த்தா, அவங்க என்ன சொல்றாங்க, இந்த சூழல் மாசு மட்டும் 8.3 மில்லியன் மக்களை வருடம் தோறும் கொள்கின்றது. அந்த கொரோனா வைரஸோடைய அட்டாக்ல இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல நம்ம இதை பற்றி பேசுகின்றோம். கொரோனா பத்தி எல்லாரும் பயந்து வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கோம். ஆனா நம்ம கொல்லக்கூடிய உயிர் பலி வந்து சூழல் மாசு என்பது நமக்கு தெரியாது. இந்தியாவுல மட்டும் 2.33 மில்லியன் மக்கள் வந்து இந்த சூழல் மாசினால் சாகிறார்கள். சைனால வந்து அதற்கு அடுத்து 1.87 மில்லியன் மக்கள் வந்து சீனாவில இருந்து சாகிறாங்க. அதுக்கப்புறம் நைஜீரியா, இந்தோனேஷியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், அதற்கப்புறம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் வருது, அப்புறம் ரஷ்யா, எத்தியோப்பியா, பிரேசில் அப்படின்னு போகுது. ஆக உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சூழல் மாசு என்பது இத்தகைய ஒரு தாக்கத்தை உருவாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது என்பதை நாம் பெரும்பாலும் அறிவோம். உதாரணமாக கொரோனா வைரஸ் பற்றி சொல்றேன். கொரோனா வைரஸையே நீங்க வச்சுக்கோங்க. கொரோனா வைரஸ் வந்து சூழலினால் வரக்கூடிய ஒரு வியாதி தான். ஏனென்றால் அந்த கொரோனா வைரஸ் சைனாவிலிருந்து வந்தது அப்படின்னு நம்புறோம். சைனாவில் வந்த அந்த ஒரு வைரஸ் வந்து சில வாரங்களில் உலகம் முழுவதும் பரவி. அது எப்படி சாத்தியப்பட்டது என்று நீங்கள் யோசித்து பார்த்தீர்கள் என்றால், அது வந்து போக்குவரத்து அவ்வளவு அதிவேகமாக நாம் இங்கே அங்கி போயிட்டு வந்தது. இந்த கொரோனாவினால் நடந்த சில நன்மைகளும் இருக்கின்றன. ஒரு சூழலியல் விஞ்ஞானியாக நான் பார்க்கின்றேன். இதை நான் வந்து சென்னை
ரெயின்போ எஃப்எம்லையும் நான் சொன்னேன். அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இல்லை என்னன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், இப்போ வந்து இந்த டோட்டல் ஷட் டவுன், இந்த லாக்டவுன், இந்த கர்ஃபியூ வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகி போச்சுன்னா எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்காங்க. வீட்டுக்குள்ள அடைஞ்சிருக்கிற பொழுது உங்களுக்கு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தெரியும், டெல்லியில வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து மக்கள் ஒரு சுவாசிக்க முடியாத ஒரு சூழலில் வந்து அவர்கள் இருந்தார்கள் என்பது நமக்கு தெரியும். ஆக சூழல் மாசு அவ்வளவு ஒரு அதிபயங்கரமான சூழல் மாசு, மூச்சு விடக்கூட முடியாத அளவுக்கு ஒரு சூழல் மாசு. இப்ப நீங்க டெல்லி பாருங்க, எல்லாம் தெளிஞ்சு போய்க்கிறேன். இத்தாலியும் அப்படிதான். இத்தாலியனுடைய மிலான் நகரத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நைட்ரஸ் ஆக்சைடால வரக்கூடிய அந்த தூசு வந்து தூசு மண்டலம் பயங்கரமா வந்து மூச்சு விட முடியாத ஒரு நிலையில் இருந்தது. அது எல்லாம் இப்பொழுது நம்ம எல்லாரும் வீட்டுல இருக்கும் பொழுது அந்த மாசு குறையுது. எப்படி குறையுது? இப்ப டிராபிக் இல்லாம போயிடுச்சு உலகத்துல. ஏரோ விமானங்கள் ஓடுவதில்லை, விமானங்கள் தருகின்ற அந்த கரியமில வாயு அதிகமாக வருவதில்லை. அடுத்து வந்து ட்ரெயின்ஸ் ஓடவில்லை, பஸ் ஓடவில்லை. ஓகே, இங்க சென்னையில வந்து சொன்னாங்க இந்த ஊரடங்கு காலத்துல வந்து அத்துமீறி வந்த அந்த வீராப்பு சிங்கங்கள் வந்து அவங்கள்ட்ட இருந்து பிடிங்கின அந்த மோட்டர் பைக்ஸ் பாருங்க, 3 லட்சம் மோட்டர் பைக்ஸ் பிடிங்கி வச்சிருக்கோம் காவல்துறை. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த மோட்டர் பைக்ஸ்ல இருந்து வெளிவரக்கூடிய அந்த மாசு இருக்கு பாருங்க, அதை வந்து வாலடைல் ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் அப்படின்னு. இது என்ன பண்ணிருக்குன்னா, இது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். இந்த வெளியே வந்த இந்த மாசு வந்து மேல போய் ஒரு பெரிய புகை மூட்டம் மாதிரி இருந்துட்டு இந்தியாவுக்கு வரக்கூடிய அந்த பருவ காலங்கள், இந்த பருவ காற்று வருது இல்லையா, தென்மேற்கு பருவக்காற்று, கவிதை எழுதினேன். தென்மேற்கு பருவக்காற்று அரபிக்கடல் வழியாக வந்தால் என்ன, அண்டார்டிக் கடல் வழியாக வந்தால் என்ன, அது உள்மீட்டு வழியாக எண்மீட்டருக்கு வந்தா கொஞ்சம் நிம்மதி. ஏன்னா அந்த காலத்துல மாஸ்டர்ஸ் வந்து பொண்களோட படிக்கிற போது இப்படிலாம் கவிதை எழுதினா ஒரு கிக்காரு. ஆனா இப்ப தென்மேற்கு பருவ காற்று வரக்கூடிய அந்த திசையே வந்து இந்த நம்ம ஆள் ஓட்டுற மோட்டர் பைக்ஸ் மாத்திருச்சு. உதாரணமா பாருங்க, நான் செங்கல்பட்டுல இருந்து இப்ப பேசுறேன், சும்மா ஒரு 500 மீட்டர் தான் அங்க வந்து சமம் வாங்கிட்டு போகலாம். ஆனா அன்னை மோட்டர் பைக் எடுத்துட்டு தான் திருன்னு போறோம். கிராமத்துல வந்து நடக்கிற ஆளே கிடையாது. நான் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது ஊர் விட்டு ஊர் வந்து நடந்து போவார்கள். மனிதன் நடப்பதற்காக பிறந்தவர், பைபீடல் என்று சொல்வார்கள். இவன் நடப்பது இவன் ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியம். இவன் என்ன பண்ணிட்டான், இப்ப எல்லாம் இந்த மோட்டர் பைக்ஸ். அதாவது நீங்க வியட்நாம்லாம் போய் ஹனோய் எல்லாம் பாத்தீங்கன்னா மிரண்டுருவீங்க. பேங்காக், ஹனோய், செகண்ட் எக்ஸ்டென்ட், கோலாலம்பூர். இந்த மோட்டர் பைக்ஸ் தருகின்ற, இதை பற்றி நான் வந்து மலேசியாவில் ஆய்வு செய்திருக்கின்றேன். இந்த மோட்டர் பைக்ஸின் மாசு வந்து ரொம்ப கொடுமையான ஒரு மாசு. அது இப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஏன் நடக்கக்கூடாதா? எதுக்கு நம்ம மோட்டர் பைக் வச்சு போகணுமா? இப்ப போக்குவரத்து ஒன்றும் இல்லாம வீட்டுல உட்காந்துருக்கோம். உலகம் எவ்வளவு தெளிவா வச்சு பாருங்க. இப்போ வந்து அந்த கோண்டுலான்னு சொல்லுவாங்க, அந்த வெனிஸ் நகரத்தில் போகின்றது. கோண்டுலா எல்லாம் ஓடாததுனால அங்க இருக்கக்கூடிய அந்த கடல்ஸ், டால்பின்ஸ் எல்லாம் அப்படி வெளியே வந்து பார்த்து உலகம் எப்படி இருக்கு, மான்கள் எல்லாம் வெளியே வருகின்றன. எங்க வீட்டிலேயே நீங்க பாத்தீங்கன்னா இப்ப கூட உங்களுக்கு கேட்க பறவைகள் வந்து பாடிக்கொண்டே இருக்கிறது. இது எல்லாம் வந்து மனுஷன் கொஞ்ச நேரம் சத்தம் இல்லாம இருந்தான் உலகம் நல்லா இருக்கு. இது இன்னொரு வகையான சொல்லலாம். எப்படின்னா, நான் சொன்னேன் பாருங்க, இந்த 12 மணிங்கிற கணக்கு நம்ம வச்சோம். 12 மணில கடைசி 11 மணி 59 நிமிஷத்துக்கு அப்புறம் பிறந்த பையன் இவன் இந்த உலகை விட்டு அழிந்தார். உலகிற்கு என்று எழுத முடியாது. ஆனால் இவனால் உலகிற்கு, உதாரணமாக தேனீக்களை எல்லாம் அழிக்கின்றான். உலகில் உள்ள தேனீக்கள் எல்லாம் அழிந்தால் 4 வருடத்தில் மனிதனே இருந்தது. ஏன்னா இவனுக்கு பயிருக்கான அந்த 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 பாலினேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து நடக்காம போயிடும். உலகில் உள்ள பூச்சிகளை எல்லாம் நம்ம பூச்சி மருந்து வச்சு அடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, 10 வருஷத்துல மனுஷன் செத்து போயிடும். ஏன்னா இவை எல்லாமே இதுதான் அந்த இன்டர் டிபெண்டன்ஸ் நான் சொன்னேன் முதல்ல. இந்த நெக்ஸஸ் அப்ரோச்ல வந்து அந்த இன்டர் டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்ப இந்த இன்டர் டிபெண்டன்ஸ்ல வந்து இந்த பூச்சிகள் மிக முக்கியமானவை, இந்த பறவைகள் மிக முக்கியமானவை, இந்த தேனி மிக முக்கியமானவை. இவைகள் எல்லாம் நாம் அழிக்க தொடரும். மனிதன் வந்ததற்கு பிறகு நான் இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு 700-800 உயிர்களை இருந்த இடம் தெரியாம அழிச்சிட்டோம். ஓகே,
இந்த உயிர்கள் இப்போ நம்ம வந்து மீன் பிடிக்க போறோம்னு வச்சுக்கோங்க. மீன் பிடிக்க போறோம் பொழுது அந்த ஃபுட் வெப்ல சொல்லுவாங்க கீஸ்டோன் ஸ்பீஷிஸ் அப்படின்வாங்க. அதாவது சில இனங்கள் இருக்கின்றன உயிரினங்கள், அந்த உயிரினத்தை நம்பி பல்வேறு இனங்கள் வந்து அதை சார்ந்து இருக்கிறது. அந்த ஒரு உயிரினத்தை நம்ம நாக் டவுன் பண்ணிடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே கொலாப்ஸ் ஆயிடும். அந்த அட்டையில காடு வச்சுட்டு ஒன்றை தட்டினா கிடுகிடுன்னு எல்லாம் எப்படி அந்த அட்டை கோபுரம் கீழே உள்ளதோ அது மாதிரி ஆயிடும். இது எதற்கு சொல்ல வருகின்றேன் என்றால், மனிதனுக்கு வந்து ஒரு சங்க காலத்தில் இருந்த புரிதல் இப்பொழுது இல்லாமல் போயிருக்கான். இவன் அர்பனைட் ஆயிட்டான். இவனுக்கும் இயற்கைக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லாமல் இருக்கின்றான். எனவே இதையெல்லாம் நான் படிக்க வேண்டியிருக்கிறது. அதுதான் சூழலியல். எனவே இதையெல்லாம் நான் படிப்பதற்காக ஒரு சூழலியல் என்று கொண்டு வந்து இதில் உள்ள பல விஷயங்களை நாம் திரும்ப திரும்ப சொல்லுகின்றோம். ஓகே, சோ சூழலை வந்து இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா கிளைமேட் கிரைசிஸ் அப்படிங்கிறாங்க. அதே போல ஈகோசிஸ்டம் கிரைசிஸ். கிரைசிஸ்னா ரொம்ப ஒரு பயங்கரமான நிலையில இருக்கு. எந்த நேரத்துல கவுந்துருமோ வண்டி ஆடிக்கிட்டே ஓடுற மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா நமக்கு தெரியாது. ஏன்னா பூமி ரொம்ப பெருசு. சோ நான் செய்யக்கூடிய ஒரு சின்ன செயல் வந்து பூமியை எப்படி தாக்க போகுது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அப்படி நினைக்க கூடாது. ஏனென்றால் குவாண்டம் பிசிக்ஸ்ல வந்து ஒரு அழகான ஒரு சூத்திரம் ஒன்று சொல்லுவாங்க. பட்டுப்பூச்சியின் சிறகை முடித்தால் பருவ காலங்கள் மாறும். பருவ காலத்துக்கு பட்டுப்பூச்சிக்கு என்னையா சம்பந்தம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இருக்கு, கனெக்ஷன் இருக்கு. சோ ஒன்றை ஒன்று சார்ந்துதான் இந்த உலகமே இயங்கி. ரொம்ப அழகு. நீங்க பார்த்தீர்கள் என்றால் சங்க காலத்தினுடைய தொல்காப்பிய சூத்திரங்களின் பிரகாரம் நம்ம பார்த்தோம்னா இறைவனே நம்மை, அதாவது இந்த சூழலை நம்பி இருக்கின்றான். ஏன்னா ஒரு சூழலுடைய ஒரு உலகில் நீட்சியாகத்தான் வந்து மாயோன் என்பவன் வந்து முல்லை நிலத்திற்கு வருகின்றான், சேயோன் என்பவன் குறிஞ்சி நிலத்தினுடைய தலைவனாக வருகின்றான். எனவே இறைவனும் இந்த சூழலை நம்பி இருக்கின்றான். எனவே அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வந்து நாம் வந்து எப்படி நமக்கு வந்து பக்தி இலக்கியங்கள் பூரா வந்து இறைவனோட வந்து நீ வந்து ஒன்றி இருக்கணும் அப்படின்னு. இறைவனோட ஒன்றி இருத்தல் என்றால் என்ன? முல்லை நிலத்தில் வந்து கண்ணனுடன் நான் ஒன்றி இருக்க வேண்டும் என்றால் நான் முல்லை திணையோடு ஒன்றி இருக்க வேண்டும் என்று. முல்லை திணை என்றால் காடுகள், வனங்களை நான் பாதுகாக்க வேண்டும். குறிஞ்சி தலைவன் முருகனை எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது என்றால் சும்மா பழனி கோயிலுக்கு போயிட்டு வந்தா போகாது. மலைகள் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கின்றன என்று நீங்கள் பார்க்க. மலைகளை எல்லாம் அரசாங்கங்கள் எடுத்து கொண்டு விட்டன. மலையில் வாழ்கின்ற மக்கள், பழங்குடி மக்களுக்கு அவர்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அவங்கதான் அந்த திணைசார் மக்கள். அந்த திணையை பற்றி அறிவு அவர்கள்ட்ட தான் இருக்கு. ஆனா வந்து என்ன பண்ணிட்டாங்க, இவங்க அவங்க எதையுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அரசாங்கம் எடுத்து, அரசாங்கத்துல இருந்து படிச்சுட்டு வர ஆளுக்கு வந்து அந்த திணை பற்றிய அறிவு கிடையாது. ஆக அந்த திணைசார் வாழ்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சோ அந்த உலகளாவ அளவில் வந்து எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் என்பதை பற்றி நாம் பார்த்து விட்டோம். ஓகே, அடுத்து வந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? இது என்ன செய்தால் வந்து இந்த உலகத்திலிருந்து இந்த உலகை காப்பதற்கு நாம் என்ன செய்யலாம்? இதுல பல விஷயங்கள் இன்னும் டீட்டெயிலா பேசலாம். ஆனா அது பேசுவதற்கான தருணம் இதுவல்ல. சரி, நம்ம இப்ப என்ன செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஓகே, முதல்ல முதல்ல மரங்கள் வளர்க்க வேண்டும். அது ரொம்ப கொரோனாவை பத்தி அன்னைக்கு ரேடியோல சொன்னேன். கொரோனா வந்து மனிதனுடைய நுரையீரலை தாக்குகிறது, மனிதனும் உலகின் நுரையீரலை தாக்குகின்றான். என்னத்தடா அப்ப என்னன்னா வந்து உலகத்தினுடைய நுரையீரலாக நமக்கு வந்து போர்னியோ காடுகள் இருக்கின்றன, அமேசான் காடுகள் இருக்கின்றன. இந்த காடுகளை எல்லாம் இவன் வந்து எதுக்கு மெக்டொனால்ட்ல வந்து இவனுக்கு அந்த பீஃபுக்காக அதெல்லாம் அடிச்சு நொறுக்கிறான். ஓகே, சோ இவனுடைய ஒரு அதி வேக நுகர்ச்சிக்காக வந்து காடுகள் எல்லாம் அழிக்கப்படுகின்றன. எனவே காடுகளை வந்து நாம் வந்து உருவாக்க வேண்டும், புதிய காடுகளை. ஏன்னா ஒவ்வொரு வைணவனும் தன்னை வந்து உண்மையிலேயே வந்து இவன் வந்து திருமால் அடிமை என்று சொன்னால் வந்து இவன் ஒரு மரம் நடணும். ஏன்னா அந்த முல்லைத்திணைக்கு அதிபதி கண்ணன். எனவே கண்ணனை பிடிக்கிறது என்று சொல்லக்கூடாது. கண்ணனை பிடிக்கிறது என்றால் முல்லைத்திணையை நீ வந்து காப்பாற்றணும் முதல்ல. சோ அது வந்து ஒண்டர்ஃபுல் சொல்யூஷன். ஓகே, அதுக்கு அடுத்து என்னன்னா, ஒரு நிமிஷம், இந்த சொல்யூஷன்ல பத்தி சொல்ற பொழுது முக்கியமா என்னன்னா வந்து கரிச்சுவடு அப்படின்னு ஒரு கான்செப்ட், அதாவது கார்பன் ஃபுட் பிரிண்ட். நாம் வாழ்கின்ற வாழ்வில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் வந்து கார்பன் ஃபுட் பிரிண்ட் இருக்கு. உதாரணமா இப்ப நான் ஃபேன் போட்டிருக்கேன்,
லைட் போட்டிருக்கேன். ஏன்னா நான் ரூம்ல இருந்து பேச வேண்டியிருக்கேன். நான் வெளியே இருந்து பேசத்தான் ஆசைப்படுகிறேன், இயற்கையான காற்றோடு. ஆனா வந்து ஒரே சத்தமா இருக்கு வெளியே. அப்ப நான் இங்கு பேசும் பொழுது நான் எவ்வளவு தூரம் வந்து சக்தி எனர்ஜியை பயன்படுத்துகின்றேன். இந்த எனர்ஜியை பயன்படுத்துவதனால் நான் எவ்வளவு கரியமில வாயுவை இந்த உலகத்தில் வெளியிடுகின்றேன். எனவே என்னுடைய கார்பன் ஃபுட் பிரிண்ட், அப்ப என்னுடைய கரிமச்சுவடு என்ன அப்படின்னு பாக்குறாங்க. அப்ப அந்த கரிமச்சுவடை வந்து முடிந்த அளவு நாம் குறைத்துக் கொள்ள வேண்டும். எப்படி குறைக்கலாம்? எலக்ட்ரிசிட்டி பயன்பாட்டை நாம் குறைத்துக் கொள்ள வேண்டும். சும்மா ஏசி போட்டுட்டு உட்கார்ந்துருக்கே கூடாது. ஏசியை முதல்ல ஸ்டாப் பண்ணிடலாம். வேண்டிய போது போட்டுக்கொள்ள வேண்டும். ஃபேன் வேண்டிய போது போட்டுக்கணும், லைட் ஆஃப் பண்ணிடலாம். லைட் வேணாம்னா லைட் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, இதன் மூலமாக நாம் வந்து இந்த கரிமச்சுவடை குறைக்கலாம். கார்ல தனித்தனியா இருக்காங்க. மலேசியால எங்களுக்கு பாத்தீங்கன்னா பெரும்பாலான கார் வந்து ஒரே ஒரு ஆள் போறதுக்கு தான் இருக்காங்க. இந்தியாவில் அந்த அளவுக்கு இல்லை. இந்தியாவில வந்து நிறைய வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன் இருக்கு. யூரோப்ல வந்து எக்ஸலண்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன் இருக்கு. அங்கெல்லாம் பெரும்பாலும் வந்து அவங்க இப்ப பைசைக்கிள்ல தான் போறதுக்கு ஆசைப்படுறாங்க, சைக்கிள் ஓட்டிட்டு போகத்தான் ஆசைப்படுறாங்க. முடிந்த அளவுக்கு வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போறாங்க. அப்போ உங்களுடைய கரியமில வாயு வந்து குறையும். அப்புறம் வந்து அதிகமா இப்போ உதாரணமா மெக்டொனால்ட்ல போய் சாப்பிடுவாங்க. நீங்க ஒரு பெரிய நன்மை என்ன இந்த கொரோனா வந்ததுல என்ன அப்படின்னா வந்து அமைப்பு போய் மெக்டொனால்ட்ல சாப்பிட முடியாது, கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட முடியாது, வீட்டுல அம்மா பண்ணி சோறதான் வந்து சாப்பிடணும். இது ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்க வந்து மெக்டொனால்ட்ல சாப்பிடுறீங்க, இல்லாட்ட கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன், அதற்கு வேண்டிய அந்த மெனு ஃபுல்லாவே வந்து அமெரிக்கால தயாரிப்பட்டது. அதற்கான வேண்டிய சாமான்கள் சரக்குகள் எல்லாம் வந்து எங்கெங்க இருந்தோ வரும். அப்ப அந்த எங்கெங்க இருந்தோ வரதுக்கான டிரான்ஸ்போர்டேஷன். அப்ப டிரான்ஸ்போர்டேஷன் வரும்போது நீ ஒரே ஒரு பர்கர் நீ சாப்பிடும் பொழுது அந்த பர்கர் சாப்பிடுவதனால் உண்டாகக்கூடிய அந்த கரிமச்சுவடு எவ்வளவு அப்படி இதுக்கெல்லாம் வந்து அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. நீங்க போய் பாருங்க. எளிதாக வந்து என்னுடைய கரிமச்சுவடு என்னன்னு அந்த அப்ளிகேஷன்ல போய் பாத்தீங்கன்னா சொல்லிடும். அப்ப நான் குறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறது பேசுவோம். மறுசுழற்சி ரொம்ப முக்கியம். முதலே சொன்ன உலகமே வந்து மறுசுழற்சியின் வழியாகத்தான் இயங்குது. அப்ப நம்ம வந்து வீட்டுல இருந்து நம்ம எவ்வளவு தூரம் குப்பை போடுறோமோ அந்த குப்பை போடுறத குறைக்கணும். பிளாஸ்டிக் அந்த காலத்துலலாம் நாங்க வந்து கடைக்கு போனோம்னா ஒரு பைய தூக்கிட்டு போனா அதுல சாமான் வாங்கிட்டு வருவோம். இப்ப எங்க போனாலும் ஒரு பிளாஸ்டிக்ல கொடுக்குறாங்க. நல்லவேளை தமிழக அரசு வந்து இந்த பிளாஸ்டிக்கை தடை பண்ணது வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா பிளாஸ்டிக்கை பத்தி நம்ம அதிகமா பேசுறதுக்கு நேரம் இல்லை. ஆனா இந்த நெகிழி என்பது வந்து ஒரு உலகின் மிக மிக கொடூரமான ஒரு மாசு. நீங்க வந்து அந்த கடல் வாழ் பெங்குயின்ஸ் என்ன, அதுக்கப்புறம் அந்த பறவைகள் எல்லாம் வந்து தூக்கு போட்ட மாதிரி இவங்க இந்த பைக்குள்ள மாட்டிக்கிட்டு அது செத்து போகுது என்ன. சோ அந்த மாதிரி ஏகப்பட்ட உலகத்துல வந்து சொல்றாங்க 2025 கடலில் மிதக்கும் நெகிழி பைகளின் அளவு கடலில் இருக்கும் மீன்களை விட அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு புள்ளி வரும். அப்படின்னா பாருங்க எவ்வளவு தூரம் நம்ம வந்து குப்பை போடுறோம். சோ ஆக நம்ம என்ன பண்ணணும்? குப்பை போடுறத நிறுத்தணும். ஓகே, அடுத்து இன்னொரு சொல்யூஷன் என்ன அப்படின்னா வந்து முடிந்த அளவு நீங்கள் வந்து காய்கறிகளை உண்டு, பழ வகைகளை உண்டு, தானியங்களை உண்டு வந்து வாழ முற்படுங்கள். ஏன்னா இப்ப இப்படி நம்ம செய்யறதன் மூலமாக நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு 50% அந்த கரிமச்சுவட்டை நம்மால் வந்து குறைத்துக் கொள்ள முடியும். ஓகே, நம்ம வந்து இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன்ஸ் பண்ணிட்டு தனித்தனியா போகாம இருந்ததுன்னா அந்த எண்ணெயினுடைய பயன்பாட்டை குறைப்பதன் மூலமாகவும் கரிமச்சுவட்டை குறைக்க முடியும். ஓகே, நீரை வந்து நாம் குறைத்துதான் பயன்படுத்த வேண்டும். சும்மா போட்டு உட்காந்துட்டு பாத்ரூம்லயே 1/2 மணி நேரத்துக்கு உட்கார்ந்து. ஓகே, நீரை சரியாக பயன்படுத்த வேண்டும். ஏன்னா நீரின் அளவு உலகில் ரொம்ப அது ஒரு தனி கணக்கு இருக்கு, புள்ளி வரும், அதுக்குள்ள போக வேண்டாம். ஓகே, சோ நீங்க முடிந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து இறைச்சி உண்பதை நீங்கள் குறைக்கிறீங்க. இந்த இடத்துல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். வந்து தமிழகத்தினுடைய நம்ம தமிழ் பண்பாட்டே வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து பிளான்ட் பேஸ்ட் ஃபுட் தான் சொல்றாங்க. வந்து உதாரணமாக நம்ம என்ன சொல்றோம்? சித்தர்கள் கொண்டு வந்தது உணவே மருந்து என்கின்ற அளவிற்கு நம்ம சாப்பாட்டுல அறுசுவை உணவுல வந்து எஸ்பெஷலி துவர்ப்பு, ரசம், இவையெல்லாம் வந்து உடலுக்கு மிக ஆரோக்கியமான மருந்துகள் இவையெல்லாம். எனவே உணவே மருந்து, மருந்தே உணவு, இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை வந்து சித்தர்கள் ரொம்ப ஆழமா பயன்படுத்தும். இது வந்து சீன உணவு முறையில இருந்து மிக வித்தியாசம். சீன உணவு முறை, நான் சீனா போயிருந்த பொழுது
அங்குள்ள அந்த ராயல் குசின் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு 20 வகையான விலங்குகளை சாப்பிடலாம் அப்படின்னு அது சொல்லுது. குரங்கு மண்டையில இருந்து பாம்புல இருந்து பலியில இருந்து எல்லாம் சாப்பிடலாம். அதுல இருந்தா வந்து இப்ப நமக்கு COVID-19 வருவதற்கு முக்கிய காரணம் என்ன, வவ்வாலை சாப்பிட்டது. என்னெல்லாம் கிடைக்குதோ சாப்பிடுவோம். கொரியால நான் இருக்கும் பொழுது எனக்கு மிரண்டுட்டேன். அங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தேளு, பூரா, பூச்சி, பல்லி, இது எல்லாம் எதெல்லாம் விஷ ஜந்துக்கள் நம்ம சொல்றோம்னா அதெல்லாம் வந்து நல்லா காய போட்டு அதுல சூப் போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகே, நாய்களை சாப்பிடக்கூடியவர்கள் இருக்கிறார் கொரியாவிலையும் வியட்நாமிலையும். சோ ஆனால் தமிழ் பண்பாடு அப்படி அல்ல. தமிழ் பண்பாட்டு பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஒரு ஆரோக்கியமான உணவு முறை கொண்ட ஒரு பண்பாடு. எனவே நாம் வந்து முடிந்த அளவிற்கு வந்து நாம் வந்து இந்த உணவை வந்து அடுத்தது வந்து முடிந்த அளவுக்கு நீங்க நடங்க. ஐயோ, தமிழக மக்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறது, மோட்டர் பைக் ஓட்டாதீங்க. உங்களால இங்க இருந்து ஒரு 2 மைல் நடக்க முடியும். உலகத்துல வந்து இந்தியாவில பாத்தீங்கன்னா இந்தியா இஸ் a very young country. இந்தியாவில only 6.4% தான் 60+ மக்கள் இருக்காங்க. மிச்சது எல்லாம் யூத். இந்தியா முழுக்க யூத் தான் இருக்கீங்க. உங்களுக்கு இவ்வளவு ஒரு இளைஞர்கள் உள்ள ஒரு இந்திய சமுதாயத்துல உங்களால நடக்க முடியாதா? ஐரோப்பாலாம் நாங்க நடப்போம், நிறைய நடப்போம். ஓகே, இங்க நடக்கிறதே கிடையாது. எடுத்தா இவங்க வந்து டக்குன்னு ஒரு மோட்டர் பைக் எடுக்கிறாங்க, இருன்னு இங்க எங்கேயும் சுத்திட்டு இருக்காங்க. அது முடிந்த அளவிற்கு நடக்க பழகுங்கள். அது வந்து மிக முக்கியமான ஒன்று. அடுத்து வந்து ஃபுட் வேஸ்ட். இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா மலேசியால வந்து 50% குப்பைகள் வந்து அதுல வந்து ஆர்கானிக் வேஸ்ட்னு சொல்லுவோம். அந்த ஆர்கானிக் வேஸ்ட்ல வந்து ஃபுட் வேஸ்ட் ரொம்ப முக்கியம். நீங்க இந்த வேஸ்ட்ங்கிறத நீங்க எப்படி பார்க்கணும்னா ஒரு வேஸ்ட் அப்படிங்கிறது ஒரு சக்தி வந்து எடுக்க முடியாத ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்க. ஓகே, அது சக்தி தான். அந்த சக்தி நம்ம வந்து திரும்ப சோ வந்து வேஸ்ட் டு எனர்ஜி அப்படிம்பாங்க. அதை எப்படி வந்து அதுல உள்ள சக்தியை நாம் எடுக்க முடியும் என்று பார்க்க முடியும். எனவே வந்து டோன்ட் வேஸ்ட் ஃபுட் ரொம்ப ரொம்ப முக்கியம். டோன்ட் வேஸ்ட் ஃபுட். அடுத்து என்னன்னா பை லெஸ் அண்ட் வேஸ்ட் லெஸ். முதல்ல வந்து இந்த சமுதாயத்துடைய மிக பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு நிமிஷம் இருக்கு, எனக்கு பவர் கொஞ்சம் வீக்கா இருக்கு. நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா? இஸ் இட் ஆல் ரைட்? ஒழுங்கா வந்துட்டு தானே இருக்கு? ஓகே. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா வந்து, ஏன்னா நான் இப்போ அந்த ஸ்லைட் ஷோ மாதிரி உங்களுக்கு ஸ்லைட் ஷோ போட முடியாது, ஆனா நான் ஸ்லைட் ஷோ பார்த்து பேசிட்டு இருக்கேன். எனவே நீங்க செய்ய வேண்டியது அடுத்து என்னன்னா வந்து நுகர்ச்சியை குறைத்துக் கொள்ளுங்கள். அதாவது வந்து இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு அந்த காலத்துல எல்லாம் நாங்க விளையாடுறது கூட எங்களுக்கு ஒண்ணு இருக்காது. இந்த குடுக்காப்புளின்னு ஒண்ணு இருக்கு. அந்த குடுக்காப்புளி விதையை எடுத்துக்கிட்டு அதுல உள்ள அந்த மேல உள்ள அந்த கருப்பு தோலை வந்து குடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுதான் எங்க விளையாட்டு. ஓகே, நான் இப்பொழுது பாருங்கள் எவ்வளவு பிளாஸ்டிக் டாய்ஸ் குழந்தைகளுக்கு, எவ்வளவு நுகர்ச்சி மிக அதிகமா, சாய்ஸஸ் அவ்வளவு பிளென்டி ஆஃப் சாய்ஸஸ் இருக்கு. அதெல்லாம் குறைச்சிக்கங்க. டோன்ட் பை மச். ஓகே, அப்படி நீங்க பண்ணினாலே உங்களுடைய வேஸ்ட், ஒரு சாமான் வாங்கினா அதுக்கு ஒரு ரேப்பர் போட்டு கொடுக்குறான், அப்புறம் அந்த ரேப்பரை தூக்கி வெளியே போடணும், அதுக்குள்ள வேண்டாத பிளாஸ்டிக் பேக்கேஜிங் வச்சிருக்கோம், அதை தூக்கி போடணும். ஸோ இது எல்லாமே வேஸ்ட். அதனால நம்ம சாமான் வாங்குறத குறைச்சோம்னா வேஸ்டும் வந்து குறையும். ஓகே, அதற்கப்புறமே என்னன்னா இன்க்ரீஸ் ஹோம் எஃபிஷியன்சி. அதை பத்தி நான் சொன்னேன். அதாவது ஹோம் எஃபிஷியன்சி. எப்படி ஹோம் எஃபிஷியன்சி அப்படின்னா, எப்ப பார்த்தாலும் சில வீட்டுல ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கும், எப்ப பார்த்தாலும் ஏசி ஓடிக்கிட்டே இருக்கும், எப்ப பார்த்தாலும் லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் நிறுத்துங்க. முதல்ல வந்து லைட் வேணுங்கிற போது போடுங்க, ஃபேன் வேணுங்கிற போது போடுங்க, ஏசி வேணுங்கிற போது போடுங்க. இப்படி செய்வதன் மூலமாக நீங்க சக்தி விரயத்தை வந்து நீங்கள் குறைத்துக் கொள்ள முடியும். கடைசியா வந்து நான் சொன்னேன், நிறைய மில்லியன் ட்ரீஸ் போல நீங்கள்லாம் இதை கொண்டு வந்து நிறைய மரங்கள் வளர வளர வந்து உலகு வந்து செழிக்கும். இதுல வந்து இந்த ஈகோ சிஸ்டம் இதை பத்தி நான் சொல்லிட்டேன், என்னென்ன எப்படி நம்ம இந்த பேச்சினுடைய முடிவுக்கு வந்து கொண்டிருக்கின்றோம். அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, பக்மினிஸ்டர் ஃபியூலர்னு ஒரு அறிஞர், அமெரிக்கன், அவர் வந்து இந்த சிஸ்டம்ஸ் அப்ரோச், நம்ம எப்படி திணைகள் மூலமாக பார்க்கின்றது இந்த உலகத்தை, அதை வச்சு அவர் சொன்னாரு, இந்த பூமியவே நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்பேஸ்ஷிப் மாதிரி இருக்கு. ஸ்பேஸ்ஷிப்ல இங்கன்னு போறான்னு வச்சுக்கோங்களேன். ஸ்பேஸ்ஷிப்புக்கு போற பொழுது இவன் என்ன பண்றான், ஸ்பேஸ்ல எல்லாமே வந்து லிமிட்டடா தான் இருக்கும். அங்க எல்லாமே வந்து இந்த கண்ட்ரோல் சிஸ்டமா தான் இருக்கும். எதையுமே நீங்க அங்க வேஸ்ட் பண்ண முடியாது. ஓகே,
சோ இருக்கிறத வச்சுதான் மறுசுழற்சி பண்ணி இருந்துக்கணும். இப்போ அவர் சொல்ற இந்த உலகமே வந்து ஒரு ஸ்பேஸ்ஷிப் மாதிரி தான் இருக்கு. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்க விமானத்துக்குள்ள போறீங்க, விமானத்துக்குள்ள போகும்போது எச்சரிக்கை போக முடியாது, வெளியே விமானத்துக்குள்ள இருந்து நீங்க செய்யற பல காரியங்கள் நம்ம செய்ய முடியாது. ஏன்னா அது ஒரு கண்டெய்ன் சிஸ்டம். அதுக்குள்ள நம்ம ஒழுங்கு மரியாதையா இருக்கும். ஓகே, அதுக்கு ஒரு மேனுவல் இருக்கும். ஒரு போயிங் போகுதுன்னா இந்த போயிங்கான மேனுவல் இருக்கும். பிளானட் எர்த்துக்கு மேனுவல் இல்லை. அதான் பெரிய பிரச்சனை. இப்போ ஒரு பிளானட் எர்த்துக்கு ஒரு மேனுவல்ல இல்லாத பொழுது நாம் வந்து எதை நம்பி இருக்க வேண்டும் என்றால், இது வந்து பாசிட்டிவ் டீவியன்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. அதாவது ஜெய கிருஷ்ணமூர்த்தி சொல்வாரு, ஒரு கேள்வியை மிக ஆழமாக சரியான கேள்வியை நாம் எழுப்பினோம் என்றால் அந்த கேள்விக்குள்ளேயே பதில் இருக்கும். இதுதான் பாசிட்டிவ் டீவியன்ஸ். அதாவது வந்து நமது தமிழ் பண்பாட்டில் இத்தனை நூற்றாண்டுகளாக இவர்கள் இந்த கேள்விகளை திரும்ப திரும்ப கேட்டு அதற்கான விடைகளை வந்து இவர்கள் கண்டுபிடித்து வைத்து அது பல்வேறு வகையில் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சாப்பாடு சாப்பிடுற முறையே நீங்க பாத்தீங்கன்னா அது நான் முதலியே சொன்ன மாதிரி மருந்தே உணவாக அமைக்கின்ற ஒரு முறையை செய்கின்றார்கள். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா தமிழர்களுக்கு எளிமையா தான் இருப்பாங்க. எளிமையா இருக்கிறதுனால செல்வந்தன் இல்லைன்னு அர்த்தம். ஒரு மிகப்பெரிய செல்வந்தன் கூட ஒரு எளிமையான வாழ்வு தான். ஓகே, அந்த எளிமை அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழ் பண்பாட்டில் இருக்க முடியும். ரெண்டாவது வந்து நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து வேஸ்ட் இருக்காது. அது ஏன்டா வேஸ்ட் பண்ற, நீ இந்த சாக்கு போய் எடுத்துட்டு போ, நீ இதுக்கு போய் அதை என்ன பண்ற இதை என்ன பண்ற, வீட்டுல என்ன பண்ணுவாங்க, எதையுமே நம்ம வந்து வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதை வந்து ஒரு மறுசுழற்சிக்குள்ள கொண்டு வரதுக்கு பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. நமது வாழ்வு முறையே அப்படித்தானே இருக்கு. இப்ப நம்ம சாப்பிட்ற வாழைப்பழத்தையும் இதையும் வந்து மாட்டுக்கு போடுவோம், மாடு சாப்பிட்டுட்டு பால் கொடுக்கும். ஸோ ஒரு சுழற்சியிலேயே இயங்கக்கூடிய தன்மை வந்து நமது தமிழ் பண்பாட்டு அமைந்திருக்கு. எனவே நமக்கு வந்து இது ஒரு புதிய செய்தியாக அமையாது. நமக்கு வந்து சங்கத்தினுடைய நாம் பரிட்சைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல ஒரு வேல்பாரிங்கிற ஒரு நூலை பற்றி சொல்ல வேண்டும். அந்த நூல் வந்து சமீபத்தில் மிக பிரபலமாக தமிழகத்தில் அந்த நூல்ல வந்து அவர் வந்து நிறைய வந்து தமிழ் பண்பாட்டில் ஒன்றி இருக்கக்கூடிய இந்த திணைப்பண்புகளை பற்றி பேசுகிறார். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த திணைப்பண்புகள், அந்த இன்டிபெண்டன்ஸ்ங்கிறத ரொம்ப அழகா வளர்ப்பார். எப்படி வந்து ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கிறார், ஒன்றுக்கொன்றான தொடர்புகள், ஒன்றை ஒன்று எப்படி அவருடைய யுத்த முறைகள் எல்லாமே வந்து அதுல உள்ள அந்த காடே சேர்ந்து ஒரு செயற்பாடாக, ஒரு காடே சேர்ந்து ஒரு செய்தியாக அமைக்கின்றது என்றால் அது வந்து அந்த திணையை சரியாக புரிந்து கொண்டு அந்த திணையை நாம் வந்து பயன்படுத்துவோம். ஓகே, கடைசியா ஒரு பாயிண்ட். ஏன்னா இப்ப இதெல்லாம் இந்த சூழலியல் அறிவின் பின்னால் வந்து உலகில வந்து இப்ப யுனைடெட் நேஷன்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, ஐக்கிய நாடுகள் என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னா இன்னும் ஒரு சில 10-20 ஆண்டுகளுக்குள் இந்த இலக்கை வந்து எல்லா நாடுகளும் அடைய வேண்டும் அப்படின்ட்டு ஒரு வச்சிருக்காங்க. இப்ப அந்த இலக்குகளை நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா என்ன இருந்ததுன்னா, ரெண்டு விஷயத்தை நான் கமெண்ட் பண்றேன். ஒண்ணு பாசிட்டிவ் டீவியன்ஸ், அதாவது இந்த நமது பிரச்சனைகளுக்கான விடிவுகள் வந்து நமக்குள்ளேயே தான் இருக்கு. அதாவது நம்மளை போன்ற ஒரு பண்பாடு மிக்க ஒரு தமிழ் பண்பாடுல நம்ம வந்து இருக்கிறதுனால நமக்கு சில விஷயங்கள் ஏற்கனவே இதை பற்றி அவர்கள் பேசியிருக்கிறார்கள். ஓகே, உதாரணமாக திருக்குறள்ல இருந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த கோல் நம்பர் 1, அந்த யுஎன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ல முதல்ல என்ன சொல்றாங்க வந்து நோ பாவர்ட்டி, நோ பாவர்ட்டி, ஏழ்மை என்பதை இருக்கக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு டக்குன்னு பல பேருக்கு வந்து உடனே ஒரு குரல் தோன்றும். அற்றார் அழிவசி தீர்த்தல் அகுதொருவன் பெற்றான் பொருள்வை பொழி அப்படிங்கிற. சோ எங்கேயுமே வந்து பாவர்ட்டி இருக்கக்கூடாது. அந்த பாவர்ட்டியை பற்றி தமிழர்கள் வந்து அதிகாலத்திலேயே யோசிச்சிருக்காங்க. ஓகே, ரெண்டாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜீரோ ஹங்கர். உலகத்துல வந்து பட்டினியாலே அனுசாரம் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்துடுவோம் அப்படின்னு பாரதி சொல்றாங்க. ஆனா இந்த பாரதிக்கு எங்க இருந்து இந்த புத்துணர்ச்சி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரும்ப வள்ளுவர் வந்து அதை பத்தி அவரை விட ரொம்ப கடுமையா சாடுறார். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டி பறந்து கெடுக உலக இயற்கையா அப்படிங்கிற. சாமியத்துக்கு மிகப்பெரிய கவிஞன் வந்து வள்ளுவன் வந்து எப்படி திட்டுறாரு பாருங்க. வந்து
ஒரு பிச்சை எடுத்து ஒரு வாழக்கூடிய ஒரு வாழ்வு அமையுதுன்னா நீ இருந்து என்ன இல்லாம இருந்த என்ன அப்படின்னு சாமியை கேட்கிறாரு. அப்பொழுதே இந்த ஏழ்மை இருந்திருக்கின்றது. அப்பொழுதே வந்து இந்த இறந்து விட்டு வாழ்தல் என்பது இருந்திருக்கின்றது. அது போக வேண்டும் என்பது வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த யுனைடெட் நேஷனுடைய சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ல அது ஒரு முக்கியமான ஒன்றாக அமைகிறது. மூன்றாவது கோலாக அவங்க என்ன சொல்றாங்கன்னா குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங், ஆரோக்கியமான வாழ்வு, எல்லோருக்கும் மருத்துவ இது கிடைக்கணும். இப்ப வந்து COVID-19 மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா வந்து அடிப்படை மருத்துவ வசதிகள். நம்ம ரொம்ப ஆச்சரியப்படுவோம், அமெரிக்காவில் இவ்வளவு பெரிய நாடு, எவ்வளவு செல்வந்தமா நாடு, அங்கேயே அடிப்படை மருத்துவ வசதிகள் செய்யப்படவில்லை. அதனால்தான் அவங்க பயந்துட்டு வீட்டிலே இருக்கிறாங்க. வெளியே வந்து தொற்று நோய் வந்துருச்சுன்னா இவங்க ஹாஸ்பிட்டல் போறதுக்கு ஹாஸ்பிட்டல் இடம் இல்லை, இவங்களுக்கு ஆக்சிஜன் கொடுக்கறதுக்கு ஆக்சிஜன் மாஸ்க் இல்லைங்க. ஸோ அமெரிக்காவுடைய நிலைமை ரொம்ப மோசம். அவங்களுக்கு கிளவுஸ் இல்லை, மாஸ்க் இல்லை. அதெல்லாம் ஒரு பெரிய செல்வந்த நாடுன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் இவ்வளவு நாள். ஓகே, ஸோ அப்போ குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் வந்து எல்லாருக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது. அப்ப வள்ளுவர் என்ன சொல்றாங்க, அறிவினான் ஆக்குவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போற்றாக்கடை. அப்போ ஒரு நோயின்னு வரும்பொழுது எனக்கு வந்தானே உனக்கு வந்தானே. இப்போ COVID-19 வந்து நம்ம சொல்லக்கூடிய யோசனாதான், அதாவது நீ வீட்டுல இருந்தேன்னா நீ உன்னை மட்டும் பாதுகாத்துக் கொள்வதாக நினைக்க வேண்டாம், நீ வெளியே போனா இன்னொருத்தருக்கும் பத்த வச்சிருவ. அதனால வந்து ரெண்டு வகையில நீ வீட்டுல இருக்கிறதுனால ஒண்ணு உனக்கு நோய் வராது, நீ அடுத்தவனுக்கு வந்து நோயை கொடுக்க மாட்டாய் என்பது. ஸோ இதை பற்றியான அறிவும் வந்து தமிழர்கள் யோசித்திருக்காங்க. கோல் நம்பர் 4 அதை பத்தி அவங்க வந்து பேசும்போது குவாலிட்டி எஜுகேஷன் அப்படிங்கிறாங்க. எல்லாருக்கும் வந்து கல்வி. ஏன்னா இந்த உலகத்தினுடைய சூழலியல் ரொம்ப அடிப்படை என்னன்னா சரியான கல்வி வேண்டும், சரியான, அதாவது சரியான நோக்குள்ள கல்வி, பண்பாடுள்ள கல்வி, ஒரு மானுடம் நோக்கிய ஒரு கல்விங்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு. வெறும் பொருள் சேர்ப்பதற்காக மட்டும் ஒரு கல்வியாக அது இருக்கக்கூடாது. ஓகே, நமக்கு வந்து பொருளை விட நமக்கு இப்ப தெரியுது, நமக்கு COVID-19 இருக்கும்போது நமக்கு தெரியுது எவ்வளவு காசெல்லாம் இருக்கலாம், ஆனாலும் ஒரு நோயில செத்து போயிட்டாருன்னா காசு இருந்து என்ன பயன். ஆக நமக்கு வந்து ஆரோக்கியம் என்பது ரொம்ப முக்கியம். அதற்கு அடிப்படையாக கல்வி என்பது மிக முக்கியம். அதற்கு அந்த கல்வி எப்படி இருக்க வேண்டும் என்பது வள்ளுவருக்கு மேல ஒரு பேராசான் யாரும் இல்லை சொல்றதுக்கு. எத்தனையோ பாடல்களை சொல்லலாம், ஒரே ஒரு பாடல், கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றாய்மை. எனவே கல்வி என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதை நாம் வந்து நல்ல கல்வியை நாம் பயில வேண்டும். ஓகே, 5வது கோலாக அவர் சொல்றாரு வந்து ஜெண்டர் ஈக்வாலிட்டி. ஆண் பெண் ரெண்டு பேருமே ஒண்ணுதான். ஓகே, ஒரு பால் வந்து இன்னொன்னு விட ஒசந்தது அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இனிமேல் வருகின்ற காலங்களில் வந்து இரு பாலரும் வந்து மிக சமமாக பாவிக்கப்பட்டு இரு பாலருக்கும் வந்து எதுனாலுமே சமமாக பகிர்ந்தளிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தான் நாம் போவோம். அப்ப இந்த வள்ளுவர் வேற மாதிரி சொல்றாரு. அவர் வந்து என்ன சொல்றாரு, தமிழ் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணிற்கெல்லாம். எல்லாருமே நம்ம எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா எங்க ஏஜ்ல இருக்கவங்க வாழ்நாள் பூரா நம்ம வந்து குழந்தைகள் நல்லா வளரணும், குழந்தைகள் நல்லா படிக்கணும், குழந்தைகள் நல்ல இடத்துல இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் வரும். உதாரணமா வந்து எங்க அப்பா வந்து அந்த ராமநாத மாவட்டத்தை தாண்டி வெளியே போனதில்லை. இப்போ அவருடைய பிள்ளை நான் வந்து என்னை நான் உலக குடிமகன் என்று சொல்லி பிடிப்பேன். என்னுடைய பொண்ணு எனக்கு அடுத்த லெவலுக்கு போய் அவ வந்து இந்த ஏர்போர்ட் ஹாப்பர்ஸ் சொல்லுவாங்க, அதாவது ஒரு விமான நிலையத்திற்கு இன்னொரு விமான நிலையத்துக்கு பாதிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலை. அதெல்லாம் என்னன்னு நம்ம வந்து நம்ம குழந்தைகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆண் பெண்ணுன்னு பார்க்கறதில்லை. நம்ம குழந்தைகள் எல்லாம் நல்ல கல்வி பெற்று நல்ல வளமாக வர வேண்டும் என்றுதான் நாம் ஆசைப்படுகின்றோம். ஓகே, 6வது கோல் அது என்ன சொல்றதுன்னா கிளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன் ரொம்ப முக்கியம். ஒரு 2 நிமிஷம் கூட எடுத்துக்கிறேன், மன்னிச்சுக்கங்க. ஏன்னா இந்த COVID-19 வந்து என்னென்னமெல்லாம் பண்றாங்க. இவங்க இந்தியாவில் பண்ண வேண்டிய மிக முக்கியமானது என்ன, சானிடேஷன். சாக்கடைன்னு ஓடிக்கிட்டு தான் இருக்குது. நேற்று கொசு பிடிச்ச கடியில ராத்திரி தூக்கம் போச்சு. ஓகே, இன்னும் இந்த அடிப்படை வசதிகளை வந்து இந்த கூவம் போல ஒரு கேடுகட்ட ஒரு உலகத்திலேயே நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. ஏன் நமக்கு வந்து சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் கட்ட முடியாதா? கங்கை பாருங்க, இப்ப சொல்றாங்க இந்த மனுஷன் வந்து வீட்டுல இருக்கிறதுனால கங்கை புனிதமாயிடுச்சுதான். ஓகே, புனிதமான கங்கை இவன் கெடுத்துட்டு இப்ப வந்து கங்கை இவன் ஒன்றும் செய்யாததுனால புனிதமாயிடுச்சு அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கும். ஸோ சானிடேஷன் ரொம்ப முக்கியம். நீரை பற்றியும் தனியா பேசலாங்க, 1 மணி நேரம் பேசலாம். அதுல வள்ளுவனுக்கு மேல நீரை பற்றி மிக அழகா சொன்ன யாரும் இல்லை. நீரின்றி அமையாது உலகணி யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு அப்படிங்கிறான். அதாவது வந்து இதை வந்து சொல்லுவாங்க, வாட்டர் வார் எல்லாம் வரும் எதிர்காலத்துல எதிர்பார்க்காங்க. நீருங்கிறது ரொம்ப ரொம்ப, அதாவது அமிழ்தம் அப்படின்னு வர்றாரு.
நீர்ங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்க. அதனால அந்த நீர் வந்து நீரின்றி அமையாது உலகன்னு ஒரு சூத்திரத்தையே வந்து வள்ளுவர் சொல்லிட்டு போயிருக்காரு. அதனால நீரை நாம் கவனமாக பயன்படுத்த வேண்டும். ஓகே. 7வது கோலம் அஃபோர்டபுள் அண்ட் கிளீன் எனர்ஜிங்கிற சக்தியை பற்றி. கிளீன் எனர்ஜி சக்திக்கு இதை பற்றியெல்லாம் வந்து தமிழர்கள் யோசித்திருக்கின்றார்கள். ஆனா இந்த குரல் தான் சரியாக இதுக்கு வருமானம் எனக்கு தெரியல. ஆனால் இதை வந்து சொல்லலாம். இருபுணலும் வாய்த்த மலையும் வறுப்புணலும் வல் அரணும் நாட்டுக்கு ஒரு நாட்டுக்கு என்னென்னலாம் வேணுங்கிற பொழுது இதெல்லாம் பற்றி வந்து வள்ளுவர் யோசிச்சிருக்காரு. ஆக அடிப்படையாக முடிவாக நான் சொல்லக்கூடியது என்னவென்றால் இந்த சூழலியலை பற்றிய ஒரு ஆதி விழிப்புணர்வு என்பது தமிழனுக்கு இருந்திருக்கின்றது. இப்பொழுது நாம் பேசுகின்ற இந்த சிஸ்டமிக் அப்ரோச் என்பதை வந்து தமிழன் மிக அதிகாலத்திலேயே தனது 5 கோட்பாட்டின் மூலமாக சொல்லி இருக்கின்றான். ஆனால் நாம் சங்க காலத்தில் ஒரு முல்லைக்கு தேவைந்தான் பார், அது வந்து இட் ஷோஸ் சென்சிட்டிவிட்டி, அந்த ஒரு மெல்லுணர்வு. ஓகே. ஒரு மயிலுக்கு வந்து அதற்கு வந்து ஒரு போர்வை போத்துறான் வந்து வேக. அப்ப அவன் இவன் போத்தினால்தான் அந்த மயில் உயிர் வாழும்னு அர்த்தம். அது என்ன சிம்பாலிக், அதாவது வந்து எல்லா உயிரும் வந்து தண்ணீர் போல் பாவிக்கின்றன. ஓகே. அந்த எல்லா உயிரையும் வந்து பார்த்து அதற்கான ஒரு இதை வந்து நம்ம செய்யணும். செந்தன்மை பூண்டு உழுகலான் வள்ளுவர். ஓகே. சோ அந்த செந்தன்மை கொண்டு நாம் வந்து உழுகுவதற்கு வந்து நமக்கு வேண்டியது தேவையானது என்னன்னா வந்து சென்சிட்டிவிட்டி. ஸோ அந்த சென்சிட்டிவிட்டி வந்து மெல்லுணர்வு நமக்கு ரொம்ப அவசியம். 2வது நம் திணை கோட்பாட்டில் நாம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் வந்து இந்த இன்டர் டிபெண்டன்சியை பற்றி அதிகமாக பேசுகின்றார்கள். எப்படி வந்து ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கின்றது, இன்டர் கனெக்டிவிட்டி, எப்படி ஒன்றுக்கொன்று தொடர்புகள் இருக்கின்றன, இவை எல்லாம் வந்து தமிழகத்தில் பேசப்பட்டது. இப்ப நான் உங்களுக்கு இந்த பேச்சு முடிஞ்ச உடனே நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன். அதுல வந்து த ஹிம்ஸ் ஃபார் த ட்ரௌனிங் ஒரு புதுசா ஒரு சேனல் ஒன்று ஓபன் பண்ணி அதுல வந்து நான் சொன்னேன் பாருங்க, இந்த பாசிட்டிவ் டீவியன்ஸ். இந்த பாசிட்டிவ் டீவியன்ஸ்ங்கிறது என்னன்னா வந்து நம் தமிழ் பண்பாட்டில் ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த பல்வேறு வகையான சூழலியல் கூறுகளை எல்லாம் வந்து நான் வந்து ஆழ்வார்கள் இருந்து இருக்கிறேன். குறிப்பாக பெரியாழ்வார் ஒரு 10 பாட்டுல வந்து நோய்களை பற்றி பேசுகிறார். ஓகே. பண்டென்று பட்டினம் காக்கும். அப்ப அந்த நோய்களுக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்புகள், அந்த நோய்கள் எதனால் வருகின்றன, நோயிலிருந்து நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் வந்து பெரியாழ்வார் பேசுறாரு. ஓகே. அந்த 10 பாட்டுல வந்து நம்ம வந்து எவ்வளவு தூரம் வந்து இந்த ஞானம், இந்த அறிவு, நம்ம பண்பாட்டினுடைய அறிவு வந்து நமக்கு சமகால பிரச்சனைகளுக்கு வந்து உயிரூட்டக்கூடியதாக, சமகால பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாக அமையும் என்பதை பற்றி பேசுவதுதான் வந்து பாசிட்டிவ் டீவியன்ஸ் என்று சொல்வார்கள். சோ இவை எல்லாமே தமிழ் பண்பாட்டில் இருக்கின்றன. எனவே நாம் வந்து ஒரு சங்கம் வளர்த்த தமிழன் வந்து சமகாலத்தில் வந்து சூழல் சார்ந்து வாழ வேண்டும், சூழல் பற்றி அக்கறை இருக்க வேண்டும். நமது ஆன்மீக பேச்சு என்பது, நமது பக்தி பேச்சு என்பது சூழல் சார்ந்து அமைய வேண்டும் என்பதை எனது வேண்டுகோள் என்று சொல்லி என் உரையை நான் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் மரபு அறக்கட்டளைக்கு என் நன்றிகள், வணக்கம். இதற்கு துணையாக இருந்து இந்த செயற்பாட்டை கவனித்துக் கொள்ளும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் வாழ்த்துக்கள். நன்றி.